அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து தொகைநுண் கணிதத்துல இரண்டு வளைவரைகளுக்கு இடைப்பட்ட பரப்பு பற்றி பார்க்க போறோம். சரிங்களா? இது வளைவரைகளால் அடைபடும் பரப்பு. ஓகேவா? ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எப்பயுமே வந்து மேத்ஸ் கிளாஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னாக்கா, லாஸ்ட் வர்ல இருந்து அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றத எப்பயுமே வந்து டச்சில் வச்சுட்டே இருக்கணும். அப்படி டச்சில் வச்சிருந்தோம் அப்படின்னாக்கா பழசும் மறக்காது, புதுசாக நம்ம படிக்க போகிற கான்செப்டுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ தொகைநுண் கணிதத்தில் வந்து தொகைநுண் கணிதம், சரிங்களா? தொகைநுண் கணிதத்தில் என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்றத வரிசையாக பார்த்தோம். தொகைநுண் கணிதத்தினுடைய பேசிக் வந்து என்ன அப்படின்னாக்கா, ஒரு பகுதியின் பரப்பு வந்து தொகைநுண் கணிதத்தை பயன்படுத்தி கண்டுபிடிக்கிறது. சரிங்களா? ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் ஒய் டிஎக்ஸ், இது வந்து பேசிக் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இது எப்படி அப்படின்றத வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம். இதை நம்ம கிளாஸிஃபை பண்ணும்போது, இந்த ஸ்ட்ரக்சரை கிளாஸிஃபை பண்ணும்போது 4 டைப்பாக வந்து கிளாஸிஃபை பண்ணோம். என்ன அப்படின்னா, ஒரு வளைவரை வந்து எக்ஸ்ஹெச் பற்றி அந்த வளைவரை இருந்துச்சு அப்படின்னா, அதாவது அந்த ரீஜியன் ஷேடட் ரீஜியன் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து பிளஸ் ஒய்டிஎக்ஸ்னும், அந்த ஒய்டிஎக்ஸே வந்து என்னன்னா எக்ஸ்ஹெச்சுக்கு மேலே இருந்தால் பிளஸ் ஒய்டிஎக்ஸ்னும், எக்ஸ்ஹெச்சுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னாக்கா மைனஸ் ஒய்டிஎக்ஸ்னும், ஒய்ஹெச்சை பற்றி இருக்கும்போது ஒய்ஹெச்சுக்கு வலதுபுறம் இருந்தால் இன்டகிரல் எக்ஸ்டி ஒய்யும், இடதுபுறம் இருந்தால் இன்டகிரல் மைனஸ் எக்ஸ்டி ஒய் அப்படின்னு சொல்லி இருக்கும். லிமிட் வந்து நம்ம கொடுக்குறதா, இல்லைன்னா அவங்க கொடுத்ததான். அதனால வாட் எவர் இட் மேபி, எந்த லிமிட்னாலும் வந்து சரிதான். ஸோ இதை வந்து கிளாஸிஃபை பண்ணி நம்ம என்ன செய்யணும்னா போட்டோம். இதில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸும் போட்டோம், நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்து போட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா நான் 2 ப்ராப்ளம் தான் நான் வந்து டீல் பண்ணியிருக்கேன். சரிதானே? 2 ப்ராப்ளம் தான் நான் டீல் பண்ணியிருக்கேன். மிச்சம் எல்லா ப்ராப்ளத்துக்குமே வந்து நான் கொஸ்டினை எழுதத்தான் செஞ்சேன், ஆன்சர் வந்து நீங்கள் தான் பண்ணீங்க. ஓகேவா? நானே வந்து ஒரு சில சம்முக்கு வந்து உண்மையிலே ரொம்ப வியப்படைஞ்சேன். சரிங்களா? கேட்கறதுக்குள்ள வந்து கொஸ்டின் கேட்ட அடுத்த செகண்டு ஆன்சர், அடுத்து நான் என்ன கொஸ்டின் கேட்கணும் அப்படி கேட்பேன்றதை பார்த்து அதுக்குண்டான ஆன்சர், இதெல்லாம் வந்து சேர்த்தே வந்து என்ன செஞ்சீங்க சொன்னீங்க. உண்மையிலே வந்து சூப்பர், ஒண்டர்ஃபுல். சரிங்களா? அதை பாராட்டுறதுக்கு வந்து ஒரு அளவே கிடையாது. ஓகே, அந்த அளவுக்கு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்க. ஓகேவா? இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு வளைவரை. ஓகேங்களா? ஏதாவது ஒரு வளைவரை எடுத்துக்கிட்டு இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்கு அப்படின்னா இந்த வளைவரையினுடைய பரப்பு எந்த ரீஜியன்ல இருந்து எந்த ரீஜியன் வரைக்கும் அப்படின்னு பார்த்தா, இது வந்து எக்ஸ்ஹெச்சை பற்றி இருக்கு அப்படின்றதுனால நம்ம வந்து என்ன செஞ்சுக்கணும்னா ஒய்டிஎக்ஸ் மைனஸ் ஒய்டிஎக்ஸ்ன்றதை வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ இதே வந்து வளைவரை வந்து இப்படி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒய்ஹெச்சை பற்றி இருக்கு. அப்போ இடதுபுறம் இருந்துச்சுன்னா மைனஸ் எக்ஸ்டி ஒய்னும், வலதுபுறம் இருந்துச்சுன்னா பிளஸ் எக்ஸ்டி ஒய்னும் நம்ம என்ன செய்வோம் போட்டுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு அடுத்த இதில் வந்து என்ன அப்படின்னாக்கா, இந்த இதுலேயே பேரலாக நான் ஒரு கான்செப்ட்னு சொன்னேன். என்ன அப்படின்னாக்கா, இந்த இன்டகிரேட் பண்ணும்போது 2 ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படின்னா, அதை கூட உங்களுக்கு ரீகால் பண்ணிக்கிறேன், தேவைப்படும், அதனால அதை சொல்லிடுறேன். 2 ஃபங்க்ஷன் வந்து மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு அப்படின்னா அதை என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா தனித்தனியா இன்டகிரேட் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? டிஃபரன்ஷியேட் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு யூவி டேஷ் மெத்தட் வந்து நீங்க அடிக்கொடுக்க பயன்படுத்துறதுனால உங்களுக்கு வந்து என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னாக்கா, இதை வந்து யூ இன்ட்டு வி டேஷ் பிளஸ் வி இன்ட்டு யூ டேஷ் அப்படின்ற இதுல வந்து நீங்க வந்து என்ன செஞ்சுருவீங்க, அப்ளை பண்ணி நீங்க வந்து ஆன்சர் கொடுத்துருவீங்க. அது எப்பயுமே உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். இன்டகிரேஷன் நீங்க வந்து என்ன செஞ்சிருக்கணும்னா கரெக்டாக ஞாபகத்தில் இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த இதுக்கு வந்து என்ன செஞ்சிருக்க கூடாது அப்படின்னா x4 3/3 sin x இன்டகிரேட் பண்ணா மைனஸ் காஸ் எக்ஸ் அப்படின்றத வந்து நீங்க வந்து பண்ணியிருக்க கூடாது. சரியா? ஸோ டிஃபரன்ஷியேஷன்ல உள்ள கான்செப்ட் இன்டகிரேஷன்ல உள்ள வந்து என்ன செய்யணும்னா எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இதுல செய்யக்கூடாத ஒன்று வந்து என்ன அப்படின்னா, இன்டகிரேஷன்ல 2 ஃபங்க்ஷன் பெருக்கல்ல இருக்கும்போது தனித்தனியா இன்டகிரேட் பண்ணிடக்கூடாதுன்றத வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இந்த கான்செப்டை நான் உள்ள உங்களுக்கு பேரலா நான் ஒன்று சொல்லிடுவேன். அது போக 2 வளைவரைகளுக்கு இடைப்பட்ட பரப்பு வந்து எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா,
அதுலயும் வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா இந்த எக்ஸ்ஹெச் ஒய்ஹெச் அதை வந்து கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸ்ஹெச் ஒய்ஹெச் ஒய் டேஷ் எக்ஸ் டேஷ் வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2 வளைவரைகள் வந்து என்ன செய்யணும் அடைபெறும். இப்போ 2 வளைவரைகள்னா நான் ரெண்டுமே வந்து கோடாக எடுத்துக்கிறேன். இப்படி ஒரு கோடு போகுது, இப்படி ஒரு கோடு வருதுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த 2 கோடு வருது. இப்போ இந்த 2 கோடுக்கு இடைப்பட்ட பரப்பு அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் ஒரு கோடு. சரிங்களா? இதுவும் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு x/a1 + y/b1 = 1 இருக்கும். இது என்னவா இருக்கும் அப்படின்னாக்கா x/a2 + y/b2 = 1 இருக்கும். இப்போ இந்த இதுல கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுக்கும் இடையில அடைபடக்கூடிய பரப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இதை பார்த்த உடனே ஒரு ரீஜியன் இருக்கா 2 ரீஜியன் இருக்கா அப்படின்றது வந்து கொஞ்சம் லிட்டில் பிட் கன்ஃபியூஷன் ஆயிடும். சரிங்களா? இப்போ அந்த லிட்டில் பிட் கன்ஃபியூஷன் வரும்போது வந்து என்ன அப்படின்னாக்கா அதுல கான்செப்ட் வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட் வச்சு தான் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ இந்த ஆஸ்பெக்ட்ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து என்ன அப்படின்னாக்கா எக்ஸ்ஹெச்சை பற்றி இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த ஆஸ்பெக்டை பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து ஒய்ஹெச்சை பற்றி இருக்கிற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? இந்த கேக்குதாப்பா பேசுறது? கேக்குது சார். ஸோ ஒய்ஹெச்சை பற்றி இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம டெசிஷன் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னாக்கா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய சென்டென்ஸ் வச்சு தான் எடுக்கணும். சரிங்களா? அப்போ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய சென்டென்ஸ்ல வந்து என்ன நான் ஒரு ஸ்ட்ரக்சர் சொல்றேன், அந்த ஸ்ட்ரக்சர் எப்படின்னு பாருங்க. இப்போ இந்த 2 கோடு இருக்கு பார்த்தீங்களா, x/a1 + y/b1 = 1, x/a2 + y/b2 = 1 மற்றும் xh. சரிங்களா? மற்றும் xh இப்படி கொடுத்துட்டாங்கன்னா நீங்க வந்து ரீஜியனை வந்து கண்டிப்பா என்னதான் செய்யணும் அப்படின்னாக்கா இந்த ரீஜியன் தான் வந்து சூஸ் பண்ணணும். சரிங்களா? இந்த இடத்துல நான் இப்போ கிரீன் கலர்ல ஷேர் பண்றேன். அந்த ரீஜியனை தான் வந்து நீங்க என்ன செய்யணும் ஷேர் பண்ணணும். சரிங்களா? இப்போ இதே கோடுன்னு கொடுத்துட்டு மற்றும் ஒய்ஹெச் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பான முறையில் என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா இப்போ இந்த கலர் சூஸ் பண்ற மாதிரி எல்லோ கலர் இந்த ரீஜியனை தான் சூஸ் பண்ணணும். சொல்றீங்களா? அவங்க கொடுத்துருக்கக்கூடிய சென்டென்ஸை வச்சு தான் நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னாக்கா எந்த பார்ட் அப்படின்றத வந்து இது பண்ணணும். இப்போ அவங்க எதுவுமே கொடுக்கலன்னா நீங்க என்ன டிசைட் பண்றீங்களோ நீங்க அந்த வந்து என்ன செஞ்சுக்கலாம், சம்ம வந்து செஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதுல வந்து ஒரு சில கிளாசிபிகேஷன்ஸ் வந்து வரும். அந்த கிளாசிபிகேஷனை மட்டும் நம்ம என்ன செஞ்சுருவோம் அப்படின்னாக்கா லைட்டாக பார்ப்போம். சரிங்களா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சம்ம மூலியமாவே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் என்ன செய்யும் ஈஸியாக புரியும். இப்போ இந்த 2 வளைவரைகளுக்கு இடைப்பட்ட பரப்பு அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ஹெச்சை பற்றி இருக்கு அப்படின்னாலே நம்ம வழக்கமாக என்ன செய்வோம் அப்படின்னாக்கா ஒய்டிஎக்ஸ் சொல்லி போடுவோம். அதுதானே? எக்ஸ்ஹெச்சை பற்றி இருக்குனாலே பரப்பு a = என்ன போடுவோம் அப்படின்னா இன்டெக்ரல் ஒய்டிஎக்ஸ்ன்னு போடுவோம். அந்த இது வந்து இப்போ இதே 2 வளைவரை இருக்கு அப்படின்னா இங்க என்ன செய்யணும் அப்படின்னாக்கா y1 - y2 × dx அப்படின்னு சொல்லி போடணும். சரிங்களா? y1 - y2 × dx போடணும். இந்த y1 வந்து எப்பயுமே வந்து என்னவா இருக்கும்னா மேல் பகுதியில் இருக்கணும், y2 வந்து என்னவா இருக்கும்னா கீழ் பகுதியில் இருக்கணும். சொல்றீங்களா? அதே மாதிரி இப்போ வந்து ஒய்ஹெச்சை பற்றி இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து பரப்பு வந்து ஃபார்முலா தெரியும். ஒய்ஹெச்சை பற்றி இருந்துச்சுன்னா பரப்பு வந்து என்ன அப்படின்னாக்கா இன்டெக்ரல் xdy அப்படின்னு வந்து போடுறோம். இப்போ இந்த xdyன்றது வந்து யூஸ்வலா ஒரே ஒரு கிராஃப் ஒய்ஹெச்சை பற்றி இருக்கு இல்லை எக்ஸ்ஹெச்சை பற்றி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி போட்டுருவோம். இப்போ இந்த ஒய்ஹெச்சை பற்றி இருக்கக்கூடியதுல 2 வளைவரைகளுக்கு இடைப்பட்ட பரப்பு அப்படின்னு வரும்போது இந்த பரப்பு வந்து 2 வளைவரைகளுக்கு இடைப்பட்ட பரப்பு. சரிங்களா? 2 வளைவரைகளுக்கு இடைப்பட்ட பரப்பு இது வந்து ஒரு வளைவரை எக்ஸ்ஹெச்சோட ஏற்படுத்தும் பரப்பு. அதே மாதிரி அடுத்து வந்து என்னன்னா 2 வளைவரைப்பு. சரியா? 2 வளைவரைகளுக்கு இடைப்பட்ட பரப்பு. இடைப்பட்ட பரப்பு வந்து ஒய்ஹெச்சை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா இன்டெக்ரல் x1 - x2 × d என்ன போட்டுருவோம் dy வந்து போடுவோம். சரிங்களா? ஸோ லிமிட் வந்து நம்ம கொடுக்குறதா a to b இல்லைன்னா அவங்க கொடுத்துருக்கிறது. ஓகேவா? a to b. ஸோ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் செய்யறோம். சம்மு நம்ம டீல் பண்ணும்போது நீங்க வந்து என்ன செய்யுங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் கவனமா பாருங்க. பட் நம்ம கிளாஸ்ல வந்து எல்லாருமே வந்து நல்லா வாட்ச் பண்றீங்க, உண்மையிலேயே வந்து ஹாப்பியா இருக்கு. அதை அப்படியே நல்லா கன்டினியூ பண்ணுங்க. சரிங்களா? இப்போ ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கிடுவோம். இப்போ ப்ராப்ளம் வந்து எழுதிக்கோங்க. சரிங்களா? ப்ராப்ளம் வந்து y² = 4x, y² = 4x மற்றும் x² = 4y என்ற பரவளையங்களால்
வளையங்களால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு. சார் சொல்லுப்பா. சார் வீடியோ தெரியாதா? என்னப்பா? நீங்க இப்ப எழுதுறீங்களா சார்? ஆமா. அந்த வீடியோ எங்களுக்கு தெரிய மாட்டேங்கி. அப்படியா? ஒரே ஒரு நான் தெரியலனா உங்களுக்கு? நீங்க தான் சார் பேசுறீங்க தெரியுது, எழுதுறது தெரிய மாட்டேங்குது சார். அப்படியா? சார் எங்களுக்கு தெரிஞ்சது சார். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இன்னொரு என்னோட இதுல ஒரு 3 இருக்கும், 3 இதுல இன்னொன்னு டச் பண்ணி பாருங்க. சரி சார். அரங்கத்தின் பரப்பினை காண்க. சரிங்களா? இப்ப வந்து தீர்வுக்கு முதல்ல உள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செஞ்சிருவோம் அப்படின்னாக்கா, அந்த கொடுக்கப்பட்ட வளைவரையை வந்து நம்ம என்ன செஞ்சிடணும், வரைஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ கொடுக்கப்பட்ட வளைவரை வந்து வரைகிறதுக்கு நம்ம வந்து XH YH வந்து என்ன செஞ்சுக்கணும்னா ஃபார்ம் பண்ணிக்கணும். சரிங்களா? XH YH வந்து ஃபார்ம் பண்ணிக்கணும். இப்போ இதுல வந்து நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, திரும்பவும் சொல்றேன், இதுல வந்து நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த வளைவரை அப்படின்றத வந்து நீங்க அடிக்கொருக்கா மைண்ட்ல வந்து ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? அப்ப இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா y² = 4x அப்படின்னு சொல்லி ஒரு வளைவரை இருக்கு. y² = 4x அப்படின்னு சொல்லி ஒரு வளைவரை இருக்கு. அந்த வளைவரையை தான் நம்ம இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னாக்கா வரைய போறோம். சரிங்களா? இப்போ இந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு தெரிஞ்ச வளைவரை தான். y² = 4xன்றது வந்து என்ன அப்படின்னா வலதுபுறம் தரக்கூடியது. சரிதானே? அந்த ஸ்கொயர்டா இருக்கக்கூடிய டேர்ம் லெஃப்ட் சைட்ல வச்சுக்கிட்டு ரைட் சைட்ல என்ன இருக்குன்னு பார்க்கணும். அதுல எக்ஸ் பாசிட்டிவ்னா அந்த டைரக்ஷன்ல அந்த வளைவரை இருக்கும். ஓகேவா? இப்ப இந்த வளைவரையோட பேரை உங்களுக்கு எங்கனக்குள்ள வசதியா இருக்கோ அந்த இடத்துல வந்து நீங்க கண்டிப்பா எழுதியே பார்த்துருக்கணும். இந்த வளைவரையோட பேர் வந்து y² = 4x அப்படின்னு சொல்லி அடிக்கொருக்கா ஞாபகத்துல இருந்துகிட்டே இருக்கணும். சரிங்களா? இது வந்து y² = 4x அப்படின்றத ஞாபகத்துல வச்சுக்கணும். இப்ப அடுத்து வந்து என்ன இருக்குன்னா x² = 4y இருக்கு. அப்ப x² = 4yன்ற வளைவரை வந்து என்னன்னாக்கா 4yன்றதுனால அது மேல்புறம் தரக்கூடியதா இருக்கும். அதனால நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னாக்கா அப்படியே டிரா பண்றேன். இந்த வளைவரையோட பேர் வந்து என்ன அப்படின்னாக்கா திரும்பவும் சொல்றேன், எந்த வளைவரை அந்த வளைவரையினுடைய பேரு அது வந்து என்ன செஞ்சிருக்கணும்னா நமக்கு வந்து தெளிவா தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இந்த வளைவரையோட பேர் வந்து என்ன அப்படின்னாக்கா x² = 4y. ஓகேவா? நமக்கு ரெண்டுக்கும் இடையில அடைபடக்கூடிய பரப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த, ஓகேவா? ஸோ இதுதான் பரப்பு. இப்ப நமக்கு வந்து 2 வளைவரைகளுக்கு இடைப்பட்ட பரப்பு அப்படின்னாலே நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னாக்கா a = என்ன ஞாபகத்துக்கு வந்துடும் அப்படின்னா இன்டெக்ரல் x1 - y1 சாரி x1 - பிரேக் ஆகுது. ஓகேவா? x1 - x2 × dy ன்னு போடலாம், அல்லது y1 - y2 × dx ன்னு போடலாம். சரிங்களா? வாட் எவர் இட் மே பி, நோ ப்ராப்ளம். இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம எதுனாலும் வச்சுக்கலாம், y1 - y2 × dx அப்படின்னு போட்டுக்கலாம். இதுல முக்கியமானது வந்து ஒரு இது என்ன அப்படின்னா, நீங்க எக்ஸ்எச்ச பற்றி இருக்கிற மாதிரி நீங்க கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா இந்த படத்தை சார் இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். ஓகேப்பா, சந்தோஷம். இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வளைவரை வரைஞ்சது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? வளைவரை வரைஞ்சது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? வளைவரை வரைஞ்சது அதை ஷேர் பண்ணது புரிஞ்சிருச்சாப்பா உங்களுக்கு? இந்த நிழலிட்டு இருக்கு இல்லையா, அது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஹலோ, உண்மையிலே இந்த நடத்திட்டு இருக்கும் போது அந்த டவுட் கேட்கணும். உண்மையிலே சந்தோஷமான விஷயம் அது, சொல்றீங்களா? ஏன்னா அப்படின்னாதான் வந்து நான் எத்தனை கணக்கு நடத்துறேன்றது முக்கியம் இல்லை, உங்களுக்கு வந்து அந்த கான்செப்ட் எவ்வளவு தூரம் புரிஞ்சிச்சு அப்படின்றதான் வந்து ரொம்ப முக்கியமானது. சொல்றீங்களா? உண்மையிலே கோச் இந்த வளைவரை வரைஞ்சது புரிஞ்சிருச்சாப்பா? வளைவரை வரைஞ்சது அந்த படம் ஷேர் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? புரிஞ்சது சார். ஓகேப்பா, எல்லாத்துக்கும் புரிஞ்சதா? அதுல ஏதாவது டவுட் இருக்குன்னா கேட்போம். புரிஞ்சது சார். ஓகே,
இப்ப இங்க வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரண்டு வளைவரைகளுக்கு இடைப்பட்ட பரப்பு அப்படின்னு கேட்டதுனால இங்க வந்து நம்ம என்ன செய்யலாம், அந்த இடைப்பட்ட பரப்பு வந்து எக்ஸ் அச்சை பற்றி இருக்கா ஒய் அச்சை பற்றி இருக்கா அப்படின்றத வந்து நம்ம என்ன செய்யணும்னாக்கா கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? இந்த இடைப்பட்ட பரப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பார்க்கும்போது எக்ஸ் அச்சை பற்றி இருக்கிற மாதிரி இருக்கும், ஒய் அச்சை பற்றி இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ரெண்டுலயுமே வந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அதனால நீங்க வந்து இந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்து நீங்க வந்து என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா பியூர்லி எக்ஸ் அச்சை பற்றி இருக்கிற மாதிரியும் நீங்க டீல் பண்ணிக்கலாம், ஒய் அச்சை பற்றி இருக்கிற மாதிரியும் டீல் பண்ணிக்கலாம். இந்த கேப்ல உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷனா இன்னொக்குள்ளே உங்களுக்கு கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க விரும்புனீங்கன்னா இப்ப நான் இன்னொக்குள்ள ஒரு டயக்ராம் வரைகிறேன். சரிங்களா? இதே இதுல வந்து என்ன அப்படின்னாக்கா ஒரு வளைவரை வந்து அதே பரவளையத்தை எடுத்துக்கிறேன். சரிங்களா? இந்த பரவளையம் எடுத்துக்கிறேன். அது போக ஒரு கோடு வந்து வரைகிறேன். அது போக ஒரு கோடு வந்து வரைகிறேன். இப்ப இந்த கோடு வந்து வரைஞ்சாச்சு. சரிங்களா? இப்ப இந்த கோடு வந்து இப்ப கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா, இந்த இரண்டு பரவளையங்களுக்கு இடைப்பட்ட பரப்பு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்க வந்து என்ன அப்படின்னாக்கா ஷேர் பண்ணும்போது ரீஜியன் வந்து நான் இங்கிட்டு ஷேர் பண்ணுவா இங்கிட்டு ஷேர் பண்ணுவான்னு கேட்பாங்க, உங்களுக்கு தோணும். அப்போது வந்து என்ன அப்படின்னாக்கா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய லிமிட்டை பேஸ் பண்ணி தான் வந்து நீங்க வந்து என்ன செய்ய வேண்டியதுன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது. சரிங்களா? ஸோ இது புரியல அப்படின்னாக்கா நான் இன்னொரு சம்லையும் வந்து நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ வந்து இப்போ இரண்டு வளைவரைகள் அப்படின்னு கேட்டாலே நம்ம பரப்பு வந்து ஃபார்முலா வந்து என்ன எழுதுவோம் அப்படின்னா, பரப்பளவுக்கு ஃபார்முலா இரண்டு வளைவரைகளுக்கு இடைப்பட்ட பரப்புன்னு கேட்டாலே பரப்புக்கு வந்து என்ன அப்படின்னாக்கா ஒரே நிமிஷம் நான் எழுதியே உங்களுக்கு காமிச்சேன். சரிங்களா? இரு வளைவரைகளுக்கு இடைப்பட்ட பரப்பு எதுவா இருக்கலாம் அப்படின்னா இன்டகிரல் y1 மைனஸ் y2 இன்டு dx அப்படி இருக்கலாம், அல்லது இன்டகிரல் x1 மைனஸ் x2 இன்டு dy இருக்கலாம். இப்போ y1 மைனஸ் y2 இன்டு dx போடுறீங்க அப்படின்னா y1 வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னாக்கா மேல் புறத்துல இருக்கக்கூடிய இதா இருக்கணும். y1ன்றது எங்க இருக்கணும்? மேல் புறத்துல உள்ள அந்த வளைவரையா இருக்கும், மேலதான் இருக்கும். சொல்ல புரியுங்களா? அந்த இடைப்பட்ட பரப்புல அந்த இது வந்து என்ன இருக்கும்னா மேலதான் இருக்கும். இப்ப y2ன்றது என்ன இருக்கணும் அப்படின்னாக்கா கீழே தான் இருக்கணும். சரிங்களா? கீழே இந்த இருக்கு பார்த்தீங்களா, கீழே தான் இருக்கும். நீங்க எடுக்கும் போது இந்த வளைவரையோட பேர் வந்து என்னன்றத தெளிவா பார்த்துக்கணும். இந்த இடைப்பட்ட பரப்புல கீழே எந்த வளைவரை கிடக்கு அப்படின்னாக்கா இந்த இருக்கு, அதோட பேர் வந்து x2 = 4y. மேல எந்த வளைவரை இருக்கு அப்படின்னாக்கா இந்த வளைவரை இருக்கு, இதுக்கு வந்து என்ன அப்படின்னாக்கா y2 = 4x. இந்த விஷயம் புரியுதா? மேல கீழே இது வந்து புரியுதா? ஓகேவா? நாட் ஓகேவா? இப்ப அடுத்து இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா நான் x1 x2 வச்சு நான் செய்யணும்னு பாக்குறேன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து என்னன்னாக்கா வலதுபுறம் இடதுபுறம் பார்க்கணும். நான் இப்ப x1 மைனஸ் x2 வச்சு நான் போடுறேன் அப்படின்னா நான் வலதுபுறத்துல இருக்கிறது தான் நான் ஃபர்ஸ்ட் x1 சொல்லி எடுக்கணும். அப்ப இந்த வளைவரையோட பேர் வந்து x2 = 4y. இந்த இடதுபுறத்துல இருக்கக்கூடிய இந்த வளைவரை வந்து என்னன்னாக்கா y2 = 4x. இதுல ஒரு உங்களுக்கு ஃபேவரா அமையக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு கிளாஸ் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லியிருந்தேன். ஞாபகம் ஆன்சர் வந்து பரப்பளவு கண்டுபிடிக்கும் போது நெகட்டிவ்ல வந்திருக்கு அப்படின்னா நீங்க வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா அதுல வந்து மாடுலஸ் வேல்யூ போடுங்க. என்னப்பா? பிளஸ்ல எழுதலாம்னு சொன்னீங்க சார். மைனஸ்ல வந்துச்சுன்னா நீங்க வந்து பிளஸ்ல எழுதிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இப்ப இங்க வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியாம மேல இருக்கக்கூடிய வளைவரையை நான் அதாவது ஃபர்ஸ்டும் கீழே இருக்கக்கூடிய வளைவரையை நான் செகண்டும் நான் வந்து மாற்றி போட்டுட்டேன் சார், எனக்கு வந்து ஆன்சர் வந்து மைனஸ்ல வருது சார். சேமா தான் இருக்கும் ஆன்சர் வந்து இப்ப 5/4 அப்படின்னு சொல்லி ஒரு விடை வருது அப்படின்னா ஒண்ணு உங்களுக்கு 5/4 வரும், இல்லைன்னா -5/4 வரும். அதனால நீங்க வந்து என்ன செய்ய வேண்டாம்னா அதை பத்தி ஒரு பொருட்டா வந்து நினைக்க வேண்டாம். வரக்கூடிய விடை வந்து கண்டிப்பான முறையில பிளஸ்ல இருக்கும். சரியா? ஸோ அந்த மட்டும் நீங்க கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஆன்சர் வந்து என்ன செஞ்சுக்கலாம், தாராளமா போட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா dxன்னு போட்டிருக்கேன். அப்ப எனக்கு லிமிட் வந்து எதுல இருக்கணும் அப்படின்னாக்கா எக்ஸுக்குரிய லிமிட்டா வந்து இருக்கணும். சரிங்களா? ஸோ இது வந்து பேசிக் கான்செப்ட், இது எப்பயுமே வந்து தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இப்போ மறுபடியும் உங்களுக்கு ஆரம்பத்துல சொல்றேன்.
இந்த y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x மற்றும் x ஸ்கொயர் ஈக்குவல் டு 4y என்ற பரவளையங்களால் நடைபெறும் அரங்கத்தின் பரப்பினை காண்க அப்படின்ற கணக்கு இரண்டு வளைவரைகளுக்கு இடைப்பட்ட பரப்பை எப்படி கண்டுபிடிக்கிறன்ற கான்செப்டோட தொடர்புடையது. சரிங்களா? அப்ப அதுக்கு வந்து இந்த சூத்திரத்தை தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இதுல இன்னும் என்ன தேவைப்படும் அப்படின்னாக்கா வெட்டும் புள்ளி கண்டிப்பா கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? வெட்டும் புள்ளி என்ன செய்யணும்? கண்டிப்பா கால்குலேட் பண்ணணும். வெட்டும் புள்ளி இங்கிலீஷ்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் சொல்லுவாங்க. அதை பார்த்து ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன்னா பயன்படக்கூடாது அப்படின்றத நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன். வெட்டும் புள்ளின்றது ஒண்ணும் கிடையாது. கொடுத்திருக்கக்கூடிய 2 சமன்பாடா 3 சமன்பாடா ஒரு சமன்பாடை தூக்கி இன்னொரு சமன்பாட்டுல பிரதியிட்டு அதுல கிடைக்கக்கூடிய எக்ஸோட மதிப்பு ஒய்யோட மதிப்புன்றதுதான் வந்து அதோடைய அர்த்தம். சரியா? அப்ப அந்த வளைவரைகளுக்கு இடைப்பட்ட பரப்புன்னு கேட்கும் போதே நீங்க வந்து என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா படம் வரைஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது வந்து வெட்டும் புள்ளி கண்டுபிடிச்சுக்கணும், மூணாவது ஃபார்முலாவை அப்ளை பண்ணி கொண்டு போய்க்கணும். சரிங்களா? இப்ப வந்து வெட்டும் புள்ளி வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். வெட்டும் புள்ளி. ஓகேவா? வெட்டும் புள்ளி. இப்ப வெட்டும் புள்ளியில y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சமன்பாடு. நம்மளா வச்சுக்கிட்டோம். இது வந்து ஒரு சமன்பாடு. அதுக்கப்புறம் x ஸ்கொயர் ஈக்குவல் டு 4y அப்படின்னு சொல்லி இன்னொரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஒரு சமன்பாடை இன்னொரு சமன்பாட்டுல பிரதியிட்டா போதும். ரெண்டாவது சமன்பாட்டை ஒன்னாவது சமன்பாட்டுல பிரதிட்டாலும் சரி, இல்ல ஒன்னாவது சமன்பாட்டை ரெண்டாவது சமன்பாட்டுல பிரதிட்டாலும் சரி, நம்ம எதுலனா பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு முதல் சமன்பாட்டுல வந்து நான் என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னாக்கா எக்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். அப்ப இதுல வந்து என்ன அப்படின்னாக்கா ஒய் ஸ்கொயர் பை 4 ஈக்குவல் டு எக்ஸ். அதாவது இங்க இருக்கிற 4 நான் இங்க கீழே கொண்டு வந்துருக்கேன். அப்ப இதுல இருந்து நான் என்ன கண்டுபிடிச்சுக்கலாம்னாக்கா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் பை 4 அப்படின்னு சொல்லி முதல் ஈக்குவேஷன்ல இருந்து கிடைச்சிச்சு. அப்ப இந்த எக்ஸுக்கு பதிலாக ஒய் ஸ்கொயர் பை 4 அப்படின்றத இந்த ரெண்டாவது சமன்பாட்டுல பிரதியிடணும். சரியா? அப்ப இங்க வந்து என்ன செய்யணும்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் பை 4 என சமன்பாடு 2 பிரதியிட. சரியா? 2 பிரதியிட. அப்ப 2ல பிரதியிட்டோம்னா என்ன வந்திருக்கும்? எக்ஸுக்கு பதிலாக ஒய் ஸ்கொயர் பை 4 இருக்கு. அப்ப ஒய் ஸ்கொயர் பை 4 போட்டாச்சு. இந்த தான் எக்ஸ், இதவே நான் ஸ்கொயர் பண்ணணும். சரியா? ஈக்குவல் டு 4y. இப்ப இந்த தான் வந்து ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும்? ஒய் பவர் 4 டிவைட் பை 4 பவர் 2 வந்து 16 ஈக்குவல் டு என்ன அப்படின்னாக்கா 4y. இந்த வகுத்தல்ல இருக்கக்கூடிய 16 நான் ரைட் சைட்ல வலது பக்கம் கொண்டு போனேன் அப்படின்னாக்கா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் சாரி ஒய் பவர் 4 ஈக்குவல் டு 64y. சரியா? இப்ப இந்த இடத்துல நீங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஃபாலோ பண்ணணும். என்ன அப்படின்னா இங்க எனக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா ஒய் பவர் 4 ஈக்குவல் டு 64 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. சாரி 64y அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. இந்த இதை பார்த்த உடனே நிறைய பேர் வந்து என்னதான் செய்வாங்க அப்படின்னா ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அந்த விஷயத்தை சொல்லிட்டேன் அப்படின்னாக்கா மறந்து போயிருவீங்க. படக்குன்னு சொல்லிட்டா நீங்க வந்து மறந்து போயிருவீங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யலாம்ன்றத உங்ககிட்ட கேட்டு நான் அதுக்கப்புறமா சொல்றேன். சரிங்களா? ஒய் பவர் 4 ஈக்குவல் டு 64y இப்ப பார்த்த உடனே நான் என்ன செய்யலாம் நீங்க சொல்லுங்க பார்ப்போம். சரியாக இருந்தாலும் சரி தவறாக இருந்தாலும் சரி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஒய் பவர் 4 ஈக்குவல் டு 64y இருக்கு. இது இப்ப என்ன செய்யலாம்? 4 வச்சு ரூட் போடலாம்ல சார்? 4 வச்சுப்பா 4 வச்சு வர்க்கப்படுத்தலாம்ல? 4 வச்சு வர்க்கமூலப்படுத்தலாம். ஓகே, ஒண்ணு. வேற ஏதாவது பதில்கள்? சார் நல்ல ஐடியா தான். y பவர் 4 அந்த y வகுத்தல்ல இந்த சைடு கொண்டு வந்துடலாம். ஒய் பவர் 4 இருக்கு இல்லையா? அந்த ஒய் பவர் 4 அந்த வலது பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஒய்யையும் இதையும் என்ன செஞ்சுக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது ஐடியா இருக்கா? ஓகே, இப்ப இந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல வழக்கமா நம்ம நீங்க சொன்ன ப்ரொசீஜர் வந்து என்ன அப்படின்னா அப் டு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்து நம்ம வந்து செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அது வந்து தப்பு கிடையாது. நம்ம 11, 12 ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல வந்து என்ன செய்வோம்னா அந்த ஸ்டாண்டர்ட்ல வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இது வந்து ஒரு ஈக்குவேஷன், அதாவது ஒரு சமன்பாடாவே கருத்துல கொண்டு இப்ப இதை வந்து என்ன அப்படின்னாக்கா நீங்க குவாட்ரடிக் ஈக்குவேஷன் அப்படின்னா உங்களுக்கு சொல்யூஷன் வந்து எத்தனை சொல்யூஷன் கிடைக்கும்? குவாட்ரடிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்றீங்க அப்படின்னா இருபடி சமன்பாடை சால்வ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை தீர்வு கிடைக்கும் சொல்லுங்க. அப்போ இருபடி சமன்பாடு ஒரு x², 2 முப்படி சமன்பாடு மும்மடி கோவைன்னு சொல்லுவாங்க இல்லையா? முப்படி சமன்பாடு சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எத்தனை தீர்வு கிடைக்கும்? 3 சார். இது வந்து 4 படி சமன்பாடாக தான் நீங்க வந்து என்ன செய்யணும்? கருத்துல கொள்ளணும். சரியா? கன்சிடர் பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறமா தான் சால்வ் பண்ணணும். இது சால்வ் பண்றதுன்னா
நமக்கு எத்தனை சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்னா 4 சொல்யூஷன் கிடைக்கணும். சரியா? 4 சொல்யூஷன் கிடைக்கணும். அப்ப இதுல நீங்க ஒய்யும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா 3 சொல்யூஷன் தான் கிடைக்கும். சரிங்களா? நான் இப்ப இந்த சொல்லக்கூடிய விஷயத்த கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஜினியரிங் நீங்க உள்ள வரும்போது இந்த விஷயம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? இந்த இடத்துல நான் இப்ப சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு எங்க போனாலும் வந்து ஞாபகத்துக்கு வரணும். ஓகேவா? ஒய் பவர் 4 இல்லை எக்ஸ் பவர் 4 ஈக்குவல் டு சம்திங் இருக்கு அப்படின்னா அந்த சமன்பாட்டை தீர்த்தோம்னா நமக்கு 4 தீர்வு கண்டிப்பா கிடைக்கணும். சரியா? இப்ப இந்த இதுல வலது பக்கத்துலயும் இடது பக்கத்துலயும் ஒரு ஒய்யை கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து 3 தீர்வு தான் கிடைக்கும். சரியா? ஸோ அதனால நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னாக்க இந்த இடத்துல வந்து அப்படி கேன்சல் பண்ணக்கூடாது. சரியா? அடி கொடுக்கக்கூடாது. இடது பக்கமும் வலது பக்கமும் என்ன செஞ்சிடக்கூடாது? அடி கொடுக்கக்கூடாது. இப்ப நான் சொல்ற விஷயத்த எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்ப இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா ஒய் பவர் 4 மைனஸ் 64 ஒய் ஈக்குவல் டு 0 இப்படின்னு எழுதிட்டு ஒய் வந்து பொதுவா இருக்கு, அதனால ஒய்யை வெளியில் எடுத்தீங்கன்னா ஒய் பவர் 3 மைனஸ் 64 ஈக்குவல் டு 0 கிடைக்கும். இப்ப இதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒய் பவர் 3 மைனஸ் 64 ஈக்குவல் டு 0 அல்லது ஒய் ஈக்குவல் டு 0. இப்ப பாருங்க நமக்கு வந்து அந்த 4 தீர்வு வந்து கண்டிப்பா கிடைக்கும். இது ஒரு தீர்வு. ஒய் ஈக்குவல் டு 0ன்றது வந்து 4 தீர்வுகள்ல இருக்கக்கூடிய ஒரு தீர்வு. இப்ப இந்த நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னாக்கா தீர்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா இதுல வந்து நமக்கு ஒரு 3 சொல்யூஷன் கிடைக்கும். இப்ப இந்த இதுக்கு வந்து நம்ம எந்த சூத்திரம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா நமக்கு ஞாபகத்துல இருக்கா உங்களுக்கு ஏ பவர் 3 மைனஸ் பி பவர் 3 ஃபார்முலா ஞாபகத்துல இருக்கா? ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் அந்த சூத்திரத்தை பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? இப்ப இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நம்ம புக்ல என்னதான் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒய் பவர் 3 ஈக்குவல் டு 64 டைரக்டா எழுதிருப்பாங்க. அப்படி டைரக்டா எழுதுனா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு 4ன்ற ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடும். சரிங்களா? ஒய் ஈக்குவல் டு 4ன்ற ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடும். பட் நம்ம வந்து எதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த சமன்பாட்டை என்ன செஞ்சுக்கலாம், அதாவது இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி நம்ம வந்து எழுதிக்கலாம். சரிங்களா? அப்ப இங்க வந்து நமக்கு கடைசி என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா ஒய் பவர் 3 மைனஸ் 64 ஈக்குவல் டு 0 அது போக ஒய் ஈக்குவல் டு 0 இருக்கு. இதை வந்து நான் என்ன எழுதிக்கலாம்னா ஒய் பவர் 3 மைனஸ் 4 பவர் 3 ஈக்குவல் டு 0 எழுதிக்கலாம். இந்த ஒய் ஈக்குவல் டு 0ன்றது ஒன் ஆஃப் த சொல்யூஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சாச்சு, அதனால விட்டுருங்க. அந்த ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலாவை நீங்க பிரதிட்டீங்க அப்படின்னா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் என்ற ஸ்ட்ரக்சர்ல எழுதிக்கலாம். இங்க வந்து என்ன அப்படின்னாக்கா ஒய் மைனஸ் 4 இன்ட்டு ஒய் ஸ்கொயர் பிளஸ் 4y பிளஸ் 16 பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அப்ப இதை நம்ம என்ன எழுதிக்கலாம்னா ஒய் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0 இன்னொன்று ஒய் ஸ்கொயர் பிளஸ் 4y பிளஸ் 16 ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதிக்கலாம். இதுல வந்து ஒய் ஈக்குவல் டு 4ன்னு எழுதிக்கலாம். இப்ப இதை தீர்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்னதான் கிடைக்கும் அப்படின்னா இமேஜினரி பார்ட்ல தான் ஆன்சர் கிடைக்கும். அதனால இதை வந்து நம்ம தீர்க்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? இதுல ஒரு இருபடி சமன்பாடு இருக்கு இல்லையா, இந்த இருபடி சமன்பாட்டை தீர்த்தோம்னா இதுல வந்து ஒரு 2 சொல்யூஷன் கிடைக்கும், தீர்வு கிடைக்கும். ஆனா இதுல கிடைக்கக்கூடியது வந்து இமேஜினரி பார்ட்ன்றதுனால நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். அதனால ஃபைனலா வந்து ஒய் ஈக்குவல் டு 4ஐயும் ஒய் ஈக்குவல் டு 0ஐயும் மட்டும் எடுத்துக்கணும். சரிங்களா? அப்ப எக்ஸ்எக்ஸ்ல வெட்டும் புள்ளி வந்து என்ன, சாரி ஒய்எக்ஸ்ல வந்து என்ன புள்ளி கிடைக்குதுன்னா 4,0 கிடைக்குது. நம்ம கிட்ட 2 ஈக்குவேஷன் இருக்கு. என்ன இருக்குன்னா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x ஒரு ஈக்குவேஷனும் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4yன்ற ஈக்குவேஷனும் இருக்கு. சரிங்களா? இப்போ ஒய்க்கு தான் மதிப்பு கிடைச்சிருக்கு, எக்ஸுக்கு மதிப்பு வேணும். அப்ப இந்த எக்ஸுக்கு மதிப்பு வேணுன்றதுனால நீங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஒய்க்குரிய மதிப்பை வச்சு எக்ஸுக்கு வந்து கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? ஒய்க்குரிய மதிப்பு வச்சு என்ன செய்யணும், எக்ஸுக்கு வந்து கால்குலேட் பண்ணணும். இப்போ ஒய் ஈக்குவல் டு 0 அப்படின்னா எந்த ஈக்குவேஷன் முதல் ஈக்குவேஷன் எடுத்துருக்கோம் நம்ம இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் சாரி ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x இதுதான் முதல் ஈக்குவேஷன் எடுத்துருக்கோம். இது ரெண்டாவது ஈக்குவேஷன் எடுத்துருக்கோம். ஒய் ஈக்குவல் டு 0 எனில் சரியா சமன்பாடு இல்லைன்னா ஒய் ஈக்குவல் டு 0 என ஒய் ஈக்குவல் டு 0 என சமன்பாடு 2ல் பிரதியிட, சமன்பாடு 2ல் பிரதியிட பிரதியிட்டோம்னா இப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 கிடைக்கும். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 0 கிடைக்கும். அப்ப ஒரு பாயிண்ட் நமக்கு கிடைச்சிச்சு, ஒரு வெட்டும் புள்ளி கிடைச்சிச்சு. அதே மாதிரி இன்னொன்று வந்து என்னன்னா இன்னொரு புள்ளி இருக்கு இல்லையா ஒய் ஈக்குவல் டு 4 என சமன்பாடு 2ல் பிரதியிட, சமன்பாடு 2ல் பிரதியிட பிரதியிட்டோம்னா என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னாக்கா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 4 தானே. அப்ப ரூட் எடுத்தீங்க அப்படின்னாக்கா எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 4 தான். ஆனா நமக்கு வந்து என்னது மட்டும்தான் தேவைப்படும், பிளஸ் 4 மட்டும்தான் தேவைப்படும். இந்த படத்தை பார்த்தே நம்ம போட்டுடலாம். மைனஸ் 4 தான் இந்த பக்கம் இருக்கும், அதனால அந்த -4 தேவைப்படாது, +4 மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். அப்ப இந்த இடத்துல வந்து என்னன்னாக்கா 4,4
அப்ப இந்த படத்துல வந்து என்ன அப்படின்னா வெட்டும் புள்ளி வந்து 1 0,0, இந்த இடத்துல வந்து என்னன்னா 4,4. ஓகேவா? இப்போ நல்ல பொறுமையாவே கவனிங்க. இரண்டு வளைவரைகளுக்கு இடைப்பட்ட பரப்புன்னு கேட்டாலே சூத்திரம் வந்து என்ன அப்படின்னா இன்டகிரல் y1 மைனஸ் y2 இன்ட்டு dx அல்லது இன்டகிரல் x1 மைனஸ் x2 இன்ட்டு dy. எனக்கு x1 எது y1 எதுன்னு சொல்லி கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஆன்சர் வந்து எதுல தான் வரும் அப்படின்னாக்க ஜஸ்ட் நெகட்டிவ்ல வரும், அதாவது கழித்தல்ல வரும். கழித்தல்ல வராம நீங்க வந்து வரக்கூடிய மதிப்பை பிளஸ்ல போட்டு ஆன்சர் வந்து முடிச்சுக்கலாம். இது வந்து நமக்கு தெரிஞ்ச ஒண்ணு. சரிங்களா? இப்ப படம் போட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னா வெட்டும் புள்ளி கண்டுபிடிக்கணும். இந்த வெட்டும் புள்ளி கண்டுபிடிக்கிறதுல இந்த கணக்குக்கு மட்டும்தான் இவ்வளவு பெரிய ப்ரொசீஜர் வரும். அதனாலதான் உங்களுக்கு நான் இந்த கணக்கை எடுத்து நான் உங்களுக்கு வந்து நடத்துறேன். சொல்றீங்களா? அப்ப இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னாக்கா இந்த வெட்டும் புள்ளி வந்து கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா டீல் பண்ணிக்கணும். இப்ப எப்படி பிரதின்றதுல இருந்து பார்த்தோம். அப்ப வெட்டும் புள்ளி நமக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னாக்கா 0,0வும் 4,4வும் கிடைச்சிச்சு. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஏதாவது கூட ஏதாவது நான் வந்து உங்களுக்கு விளக்கம் ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? சொல்லுங்க. ஏதாவது விளக்கம் சொல்ல வேண்டியது இருக்கா? ஹலோ, கேட்கலாமா? இல்லைன்னா இன்னொரு தடவை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எக்ஸ்பிளைன் பண்ணுவாப்பா. பேசுறது கேக்குதா? நேற்று மாதிரி கட் ஆயிடுச்சா? ஹலோ, கேக்குது சார். என்னோட சொல்லுங்க சார். இன்னொரு தடவை சொல்லிடவா? ஓகே சார். ஃபைன். ஸோ கணக்குக்கு நம்ம வந்து என்ன செய்யணும்? முதல்ல வளைவரை வரைஞ்சுக்கணும். வளைவரை இரண்டு வளைவரைகளுக்குனாலே ஃபார்முலா இதுதான். அதுக்கப்புறம் வந்து வெட்டும் புள்ளி தான் கண்டுபிடிக்கணும். வெட்டும் புள்ளின்றது வந்து பெரிய லெவல்ல ஒன்றும் கிடையாது. ஒரு சமன்பாட்டை தூக்கி இன்னொரு சமன்பாட்டுல பிரதியிட்டா போதும். நமக்கு வந்து என்ன கிடைச்சிடும் அப்படின்னாக்கா அந்த வெட்டும் புள்ளிக்குரிய எக்ஸ் மதிப்போ இல்லை ஒய் மதிப்போ கிடைச்சிடும். அந்த எக்ஸ் மதிப்பையோ ஒய் மதிப்பையோ வச்சு இப்ப எக்ஸ் மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா அந்த எக்ஸ் மதிப்பை வச்சு மறுபடியும் அதே சமன்பாட்டுல பிரதிட்டோம்னா ஒய் மதிப்பு கிடைக்கும். அந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா வெட்டும் புள்ளி கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நான் இந்த இடத்துல எனக்கு மறுபடியும் டயக்ராம் தேவைப்படுறதுனால நான் வந்து என்ன செஞ்சுக்கிறேன்னா அதே டயக்ராம இன்னொரு தடவை வரைஞ்சுக்கிறேன். வரைஞ்சிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? ஆனா இதுல இருந்து தான் உங்களுக்கு வந்து அடிக்கொடுத்தா வந்து வினாக்கள் வந்து அந்த தேர்வுல வந்து வரும். புரியுங்களா? கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் கூட. இந்த கான்செப்ட் வந்து இன்ஜினியரிங் வந்து அப்படியே உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த கான்செப்ட் அப்படியே இன்ஜினியரிங்க்கு யூஸ் ஆகும். ஓகேவா? தொகை நுண் கணிதத்தினுடைய பயன்பாடுகள் நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா, இன்ஜினியரிங்ல வந்து அப்படியே யூஸ் ஆகும். இந்த இடத்துல நீங்க கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்ஜினியரிங் வந்து அவ்வளோ ஈஸியா போயிடும். புரியுங்களா? மேட்ரிக்ஸ் எல்லாம் அவ்வளோ ஈஸியா வந்து இருக்கும். இங்க இன்ஜினியரிங்ல மேட்ரிக்ஸ் உண்டு, பட் அங்கேயே உங்களுக்கு நல்லா புரியும். சரிங்களா? இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து லைட்டா உங்களுக்கு அந்த குழப்பற மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் ஒண்ணுமே உள்ள கிடையாது. நீங்க கரெக்டா அந்த படம், வெட்டும் புள்ளி, அதுக்கப்புறம் சூத்திரம், பிரதிட்டம்னா ஆன்சர், இந்த 3 ஸ்டெப்பை மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டீங்க அப்படின்னா உடனே என்ன செஞ்சிடணும்னா ஆன்சர் வந்துட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த வரைபடத்தை மட்டும் நான் இன்னொரு தடவை வரைஞ்சுக்கிறேன் இங்க தேவைப்படும்ன்றதுனால. சரிங்களா? 2 வளைவரை வரைஞ்சாச்சு. இந்த வளைவரையோட பேர் வந்து எனக்கு கரெக்டா தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னாக்கா y² = 4x. அதே மாதிரி இந்த வளைவரையோட பேர் வந்து எனக்கு நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும். x² = 4y. இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட பரப்பு தான் இது. இப்போ வெட்டும் புள்ளி வந்து 0,0 4,4 அப்படின்னு போட்டாச்சு. இப்போ வந்து இரு வளைவரைகளுக்கு இடைப்பட்ட பரப்பு, இரு வளைவரைகளுக்கு இடைப்பட்ட பரப்பு நம்ம வந்து எக்ஸ் அச்சை பற்றி இருக்கிற மாதிரியே தான் வச்சிருக்கோம். அதனால வந்து என்னன்னா y1 - y2 × dx போட்டாச்சு. லிமிட் வந்து நம்ம போடணும். a to b ன்னு சொல்லி ஜென்ரலா வச்சுக்கிறேன். இப்போ இன்டகிரல் இங்க வந்து dx போட்டுக்கிறதுனால எக்ஸோட லிமிட் வந்து எக்ஸ்ல எங்க ஸ்டார்ட் ஆகுது, எக்ஸ்ல எங்க முடியுதுன்னு பார்க்கலாம். இங்க இந்த வளைவரை அடைபடும் பரப்பு இருக்கு பாத்தீங்களா, இது வந்து எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க. எக்ஸ்ல எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க. அதே மாதிரி இந்த வெட்டும் புள்ளி வந்து எந்த இடத்துல எண்ட் ஆகுதுன்னு பாருங்க. எந்த இடத்துல எண்ட் ஆகுது, எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது சொல்லுங்க. 0 to 4. 0 to 4. சரிங்களா? அதை மட்டும் நீங்க தெளிவா புரிச்சிட்டீங்கன்னா விடை வந்து
சற்றும் தவறுதல் இல்லாம முழுசா உங்களுக்கு அப்படியே வந்துடும். சரிங்களா? இப்போ வந்து என்னன்னாக்கா y1 மைனஸ் y2 இன்ட்டு டிஎக்ஸ் போகணும். இதுல நான் y1ன்றத நான் எதை எடுக்க சொல்லுங்க பார்ப்போம். நான் இப்போ அந்த இடத்துல 2 கலர்ல நான் உங்களுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? நீங்க தான் வந்து என்ன செய்யணும் அப்படின்னாக்கா y1 எதை எடுக்க, y2 எந்த கலர் எடுக்க அப்படின்றத சொல்லணும். 2 கலர்ல வந்து வரைபடத்தை போட்டிருக்கேன். எனக்கு y1 எதை எடுக்க, y2 எதை எடுக்க. இல்லை இதை தாண்டி உங்களுடைய பதில் இருந்தாலும் நீங்க அதை சொல்லலாம். இதை தாண்டி ஒரு பதில் இருந்தாலும் நீங்க அதை சொல்லலாம். அதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதான். நான் அதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சொல்லுங்க பாப்போம். எதை நான் y1 எடுக்க சொல்லுங்க. எந்த கலர்ல போட்டதான் நான் y1 எடுக்கணும். ஏன்னா இப்ப வந்து எக்ஸ் பற்றி இருந்த மாதிரி நான் கன்சிடர் பண்ணிட்டேன். சொல்லுங்க பாப்போம். பச்சை கலர்ல போட்டதை வந்து y1 எடுக்கவா, ஊதா கலர்ல போட்டதை y1 எடுக்கவா? ஆமா, இன்னும் சந்தேகமா இருக்கா? மகாலட்சுமி யாராவது சொல்லலாமா? சார் கிரீன் கலர் எடுத்துக்கலாம். கிரீன் கலர் எடுத்துக்கலாம். கிரீன் கலரை நான் y1 எடுத்துக்கலவா? எடுத்துக்கோங்க சார். இப்போ சப்போஸ் இந்த நீங்க சொன்னது வந்து 100% இல்ல, அதுக்கு மேலேயே வந்து சரியான பதில் தான். எனக்கு தெரியாம வந்து நான் ஊதா கலர்ல உள்ளதை y1 எடுத்துட்டேன். நீங்க சொன்னது 100% கரெக்ட். சரியா? நான் எனக்கு தெரியாம நான் என்ன பண்ணிட்டேன்னாக்கா ஊதா கலரை y1 எடுத்தேன். அப்ப என்ன தவறு அங்க வர நேரிடும்? மைனஸ்ல வரும். ஆன்சர் மைனஸ்ல வரும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. மைனஸ்ல வந்தாலும் நீங்க வந்து என்ன செய்யணும் அவசியம் இல்லை, கவலைப்படணும் அவசியமே இல்லை. நீங்க ஸ்ட்ரெயிட்டா வந்து அதை பிளஸ்ல மாத்தி நீங்க ஆன்சருக்கு வந்து கொடுத்துக்கலாம், விடை வந்து கொடுத்துக்கலாம். புரியுங்களா? அதனால வந்து யாரும் எதுவும் என்ன செய்ய மாட்டாங்க, தப்பெல்லாம் சொல்ல மாட்டாங்க, மார்க்கும் குறைக்க மாட்டாங்க. ஆனா நீங்க மைனஸ்ல நீங்க பரப்பளவு போட்டீங்க அப்படின்னா மார்க்கு குறைக்க தான் செய்வாங்க. ஒரு மார்க்கு குறைக்க வேண்டியிருக்குன்னா ஒரு மார்க்கு குறைச்சிருவாங்க. புரியுங்களா? வரக்கூடிய விடை வந்து மைனஸ்ல வரலாம். ஆனா பரப்பு ஈக்குவல்னு எழுதும் போது நீங்க பிளஸ்ல தான் எழுதி ஆகும். சரிங்களா? மதிப்பு வந்து மாறாது. பிளஸ்ல என்ன குறியீடு இருக்கோ, சாரி பிளஸ்ல என்ன ஆன்சர் வந்துச்சோ நீங்க மாத்தி போட்டிருந்தீங்கன்னா அதே விடை வந்து மைனஸ்ல வந்திருக்கும். அவ்வளவுதான். சரியா? இப்ப நான் y1 வந்து இந்த பச்சை கலர்னு சொல்லிட்டீங்க. அப்ப நான் இந்த பச்சை கலரை வந்து நான் இன்னொரு தடவை வரைஞ்சு பாக்குறேன். இந்த வரைஞ்சு பார்க்கும்போது அதோட பேர் என்ன அப்படின்றதா ரொம்ப முக்கியம். இந்த பச்சை கலர்ல இருக்கக்கூடிய அந்த வளைவரை நீங்க கோடு பென்சில்ட்ட வந்து அப்படியே நான் இப்ப வரைகிற மாதிரியே நீங்க என்ன செஞ்சு பார்க்கணும், வரைஞ்சு பார்க்கணும். இந்த வளைவரனுடைய பேர் என்ன? வளைவருடைய பேர் என்னது சொல்லுங்க பார்ப்போம். y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x. வெரி குட், வெரி குட், எக்ஸலன்ட். சரியா? y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x. ஆனா எனக்கு y தானே கேட்டிருக்கு. நான் என்ன செய்ய, y1 தான் கேட்டிருக்கு. நான் என்ன செய்ய, ஸ்கொயர் பண்ணிடலாம். ஏற்கனவே எனக்கு ஸ்கொயர்ல தான் இருக்கு. y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4xன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஆல்ரெடி ஸ்கொயர்ல தான் இருக்கு. நான் ஸ்கொயர் பண்ணணுமா இல்ல வேற எதாவது எடுக்கணுமா? ரூட் எடுக்கணும். வெரி குட், வெரி குட். இதுதான் நான் y1 கன்சிடர் பண்ணணும். சரியா? ஏன்னா இதுதான் மேல்புறத்துல இருக்கு. அப்ப y ஈக்குவல் டு வேணும் அப்படின்னா இதை வந்து நான் ரூட் எடுத்தா போதும். வெரி குட், சூப்பர். சரிங்களா? அப்ப ஈக்குவல் டு நான் இங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னாக்கா 2 பக்கம் ரூட் எடுத்துக்கிறேன். அப்ப y ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 2 ரூட் x இருக்கும். ரூட் எக்ஸை நான் இன்னொரு மாதிரி எப்படி எழுதலாம்னு சொல்லுங்க அப்போ. ரூட் 4xல 4 வெளியில எடுத்தா 2 ரூட் எக்ஸ் எழுதியாச்சு. ரூட் எக்ஸை நான் இன்னொரு மாதிரி எழுதிக்கலாம். எப்படி எழுதலாம் யாராவது சொல்லுங்க பார்ப்போம். ரூட் எக்ஸை நான் எப்படி எழுதலாம்? x பவர் 1/2. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், எக்ஸலன்ட். x பவர் 1/2ன்னு எழுதிக்கலாம். சரியா? அப்ப என்னுடைய y1ன்றது வந்து என்ன அப்படின்னா இது. அப்ப y2 வந்து என்னது சொல்லுங்க பார்ப்போம். y2 நான் இதை y1 நான் இங்க எழுதிக்கிறேன். y2 வந்து நான் எதுல இருந்து எடுக்கணும், எந்த வளைவரை சூஸ் பண்ணணும்? இங்க கீழே உள்ள ஊதா கலர் வளைவரை எடுக்கணும். அதோட பேரை வந்து நீங்க கரெக்டா எழுதணும். இதுதான் y2ல இருந்து நம்ம எடுக்க போறோம். அந்த வளைவரோட பேரு x ஸ்கொயர் ஈக்குவல் டு 4y. வெரி குட்பா, சூப்பர். நான் பேசிட்டு போதே கூட கேப்ல நல்லா ஆன்சர் பண்ணீங்க. இப்ப இந்த இதுல வந்து நான் இப்ப y ஈக்குவல் டு எப்படிப்பா எழுத, y ஈக்குவல் டு நாங்க ஈக்குவேஷன் எப்படி எழுத சொல்லுங்க அப்போ. x²/4. அங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த 4 நான் வகுத்து விட்டேன்னா போதும். சரியா? வகுத்தா ஆன்சர் வந்துடும். அப்ப இங்க வந்து என்னன்னா y ஈக்குவல் டு x²/4 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்ப இந்த இதுல பிரதிட்டு நான் வந்து இன்டகிரேட் பண்ணிட்டேன்னா எனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? இப்ப அடுத்து இங்க பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டு இன்டர் நம்பர் 0 to 4 y
y1 வந்து எனக்கு என்ன கிடைச்சதுன்னா 2x பவர் 1/2 கிடைச்சது. 2x பவர் 1/2 மைனஸ் இதுக்கு என்ன விடை கிடைச்சதுன்னா x²/4 கிடைச்சது. சரிங்களா? x²/4 இன்டு டிஎக்ஸ். அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து யூஸ்வலாக இன்டகிரேட் பண்ணிக்கலாம். அப்போ இன்டகிரேஷன் வந்து இப்படியும் பண்ணிக்கலாம். 0 to 4 2x பவர் 1/2 இன்டு டிஎக்ஸ் மைனஸ் இன்டர்வல் ஓவர் 0 to 4 x²/4 இன்டு டிஎக்ஸ். தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாம். கூட்டல் கழித்தல் இருந்துச்சுன்னா தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். பெருக்கல் இருந்துச்சுன்னா அப்படி செய்யக்கூடாது. பெருக்கல்லையோ வகுத்தல்லையோ இருந்துச்சுன்னா அப்படி செய்யக்கூடாது. கூட்டல் கழித்தல் இருந்தால் மட்டும் அப்படி செஞ்சுக்கலாம். இப்போ இதுலையுமே வந்து பொதுவான கான்ஸ்டன்ட் இருந்துச்சுன்னா வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ 2 இன்டர்வல் ஓவர் 0 to 4 x²/1/2 இன்டு டிஎக்ஸ் மைனஸ் இதில் 1/4 நான் வெளியில் எடுத்துக்கலாம். இன்டர்வல் ஓவர் 0 to 4 x² இன்டு டிஎக்ஸ். ஓகேவா? இப்போ x²1/2 இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும்னு சொல்லுங்க பார்ப்போம். தொகையிட்டா என்ன ஆன்சர் வரும்? யாராவது சரியா சொல்லுங்க பார்ப்போம். x²1/2 x² ஆன்சர் பண்ணிப்பீங்க, எனக்கும் நல்லா தெரியும். சரியா? x² இன்டகிரேட் பண்ணால் என்ன வந்துடும்? x⁻3/3ன்றது வந்துடும். சரியா? நீங்கள் போட்டுடலாம். இப்போ x⁻1/2க்கு யாராவது சொல்லுங்க பார்ப்போம். சரியா பதில் சொல்லுங்க பார்ப்போம். x⁻1/2 + 1 by 1/2 + 1. வெரி குட், வெரி குட், எக்ஸலண்ட், சூப்பர்ப்பா. உண்மையிலேயே வந்து எக்ஸலண்ட். ஓகே, இங்கே வந்து என்ன அப்படின்னா நம்ம நார்மலாக என்ன செய்யறோமோ அந்த ஒர்க்கை மட்டும் இங்கே பண்ணால் போதும். சரியா? x⁻1/2 இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு இருக்கு, இல்லை 3/2 இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு இருக்குன்னா வழக்கமாக இன்டகிரல் x⁻4க்கு நம்ம என்ன செய்வோம்? x⁻4 + 1 டிவைடட் பை 4 + 1ன்னு போடுறோம் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கே வந்து என்ன செய்யணும்னா x⁻3/2 + 1 டிவைடட் பை 3/2 + 1ன்னு அங்கே அடுக்கில் என்ன இருக்கோ அதில் வந்து கூட்டல் 1 டிவைடட் பை அந்த இதில் இருக்கிறத அப்படியே போடலாம். அதே கான்செப்ட் தான் இங்கே போடுறோம். சரியா சொன்னீங்க. நான் கூட இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்குமோன்னு நினச்சேன். பரவாயில்ல, ரொம்ப தெளிவாக சொல்லிட்டீங்க. x⁻1/2 + 1 அதே மாதிரி 1/2 + 1. 1/2 + 1 வந்து 1 + அரை வந்து 1.5. 1.5 வந்து நம்ம என்ன எழுதிக்கலாம்னா 3/2 எழுதிக்கலாம். அப்போ லிமிட் வந்து 0 to 4. இந்த லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பயுமே வந்து அந்த காமன் கான்ஸ்டன்ட்டை வெளியில் எடுத்துருங்க. சரியா? 3/2 டிவைடட் பை 3/2 இருக்கு. லிமிட் வந்து 0 to 4 மைனஸ் இது வந்து 1/12 ஆகிக்கலாம். ஸோ x⁻3 லிமிட் வந்து 0 to 4. இதை நான் வெளியில் எடுக்கும்போது நான் கவனமாக எடுக்கணும். எப்படி அப்படின்னா 2 டிவைடட் பை 3/2 இருக்கு. அந்த /2 நான் மேலே போட்டுக்கலாம். இது சரியா? நான் இங்கே எழுதுனது சரியா? நான் இங்கே எழுதிருக்கிறது சரியான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு புரியணும், அதனால தான் நான் சரியான்னு கேட்குறேன், வேற ஒன்றும் இல்லை. சரியா? இந்த 3/2 நான் அப்படியே கீழே தான் வெளியில் எடுக்கணும். 3 அதாவது 2 பை இந்த 3/2 எடுக்கணும். 3 அந்த 2 மறுபடியும் மேலே போய் எழுதிக்கலாம். ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். புரிஞ்சதானே? ரைட். இப்போ அடுத்து இப்போதான் நான் வந்து இன்டகிரேட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ வந்து ஈக்குவல் டு என்ன இருக்குன்னா நான் இன்னொரு தடவை எழுதிக்கிறேன். 4/3 இன்ட்டு x⁻3/2 லிமிட் 0 to 4 மைனஸ் இங்கே என்ன இருந்துச்சு நமக்கு 1/12. சரிங்களா? 1/12 இன்ட்டு x⁻ எவ்வளோ இருந்துச்சு? 3. x⁻3 லிமிட் வந்து எல்லை வந்து 0 to 4. இப்போ 4/3 இன்ட்டு இப்போ இங்கே வந்து என்னன்னா 4⁻3/2 அப்பர் லிமிட் மட்டும் தான் வேலிடு. லோயர் லிமிட் போட்டால் 0 ஆயிரும். மைனஸ் 1/12 இன்ட்டு 4/3. தெரிஞ்சதை முதல்ல எழுதிருங்க, தெரியாத கொஞ்சம் யோசிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ 4/3 இன்ட்டு இதில் வந்து 4⁻3/2 இருக்கு மைனஸ் இதில் வந்து 1/12 இன்ட்டு 4⁻3 வந்து 12 64 சார். 64. எப்படி? லெவல்த் எக்ஸ்பீரியன்ஸ் சார். எக்ஸ்பீரியன்ஸா? சரி சரி சரி. எப்படின்னு சொல்லுங்க. 4/3 வந்து 12 கேட்டேன், இல்ல 64 சொன்னீங்க. உண்மையிலே வந்து சூப்பர் சார். 3 தடவை போட்டு பெருக்கணும். 4 × 4 × 4. சரிங்களா? நான் வந்து இந்த வினா வந்து அறிவினா. சரிங்களா? தெரிஞ்சுக்கிட்டே தான் கேட்டேன். நீங்க ஆன்சர் பண்ணிடுவீங்கன்னு எனக்கும் தெரியும். சரியா? ரைட், சூப்பர். ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்னா 4/3/2 இருக்கு. சரிங்களா? இதுல வந்து ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் சொல்றேன், கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அடுக்குக்கு மேல அடுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த 2 அடுக்கையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா பெருக்கல்ல தனியா பிரிச்சுக்கலாம், இல்லைன்னா பெருக்கிக்கலாம். சரிங்களா? அடுக்குக்கு மேல அடுக்கு இருந்துச்சு அப்படின்னா 1 2ஐயும் பெருக்கிக்கலாம், இல்லைன்னா பெருக்கலாவே எழுதிக்கலாம். இந்த கான்செப்டை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தெரிஞ்சவங்க நீங்க அப்படியே அப்ளை பண்ண தெரியும், உங்களுக்கு தெரியாதவங்க மட்டும் இதை புரிஞ்சுக்கோங்க. அப்ப இதை நீங்க எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 4 அடுக்கு
3/2 நான் எப்படி எழுதலாம்னா 3 × 1/2ன்னு எழுதலாம். சரிங்களா? நான் இதை என்ன செய்யலாம் அப்படின்னா இதை 4/1/2ன்னும் இதை மேலையும் போட்டுக்கலாம். இதை இப்படி பெருக்கலாம் ஒண்ணுதான், இப்படி பெருக்கலாம் ஒண்ணுதான், இப்படி பெருக்கலாம் ஒண்ணுதான். எல்லாமே வந்து சேம் ரிசல்ட் தான். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸி. இது ஓகேவான்னு பாருங்க பார்ப்போம். இதை இப்படியும் எழுதலாம் 4/3 the whole power 1/2 அப்படின்னு எழுதலாம். அப்படிங்களா? அடுக்குக்கு மேல இருக்கக்கூடிய நம்பரை பெருக்கல்ல நீங்க எப்படினாலும் எழுதிக்கலாம், இல்ல அதனுடைய அடுக்குக்கு இன்னொரு அடுக்கா கூட நீங்க எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த விஷயம் வந்து புரிஞ்சான்னு பார்த்துக்கோங்க. அப்ப இந்த ஆஸ்பெக்ட்ல நான் வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா 4 நான் இந்த கான்செப்டை நான் சூஸ் பண்ணாலும் சரி, இந்த கான்செப்டை சூஸ் பண்ணாலும் சரி, ரெண்டுமே ஒண்ணுதான். 4/3 the whole power 1/2 எழுதினாலும் ஓகே தான், 4/1/2 the whole power 3 எழுதினாலும் ஓகே தான். ரெண்டுமே வந்து சரியான பதில் தான். இப்ப இதுக்கு எடுத்தேன் அப்படின்னாக்கா 4/1/2 வந்து உங்களுக்கு வந்து 2 தான் வரும், the whole power 3 வந்து 8ன்னு ஆன்சர் வரும். இப்ப இந்த இதுல பாத்தீங்கன்னா 4/3 வந்து 64, the whole power 1/2 இருக்குன்னா இதுக்கும் வந்து ஆன்சர் வந்து 8 தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த பிரிச்சு பார்க்கக்கூடிய அந்த இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓகேவா? இங்க வந்து 4/3 இன்ட்டு இதுக்கு வந்து நான் என்ன ஆன்சர் எழுதிக்கலாம், 8 அப்படின்னு சொல்லி எழுதலாம். சரிதானே? அப்ப 2/3 அப்படின்னு எழுதலாம். மைனஸ் இதை 4ஆல அடி கொடுத்துக்கலாம். அப்போ 3 நாள்ல 12, இங்க வந்து 1 நாள் 4 மிச்சம் 2, 6 நாளா 24, அதனால 16/4ன்னு வந்துருக்கும். இப்போ இங்க வந்து 8 4 32/3 மைனஸ் 16/3 தானே. சூப்பர்ப்பா, 16/3. இப்போ இங்க வந்து 3 வந்து பகுதியில சமமா இருக்கு, அதனால தொகுதியில உள்ள நம்பரை நேரடியாக கழிச்சுக்கலாம். அப்போ 32 மைனஸ் 16 = 16/3 சதுர அலகுகள். சரியா? சதுர அலகுகள். அவ்வளவுதான். சரியா? ஸோ பரப்பு வந்து இப்படிதான் கடந்து வருவோம். இரு வளைவரைகளுக்கு இடைப்பட்ட பரப்பு, ஓகேவா? இது வந்து புரிஞ்சான்னு பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இது வந்து அடிக்குறுக்கா வந்து உங்களுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி கணக்குகள் தான் கேட்பாங்க. திரும்ப சொல்லிடுறேன், இந்த மாதிரி கணக்குகள் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா இன்ஜினியரிங் வரும்போது அப்படியே மார்க்கை வந்து எடுத்துக்கிட்டே போயிட்டே இருப்பீங்க, கொஞ்சம் கூட இது இல்லாம. ஓகேவா? அதனால அதை மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த கேப்ல நான் இன்னொன்னு எனக்கு சொல்லணும்னு விருப்பம் இருக்கு. என்ன அப்படின்னா, நேற்று பார்த்ததை ஒரு தடவை ரீகால் பண்ணணும்னு சொல்லி எனக்கு தோணுது. இன்டகிரல் ரூட் ஆஃப் ஓகேவா a² - x² × dx நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன். இது கேப்ல சொல்றதுக்காக சொல்றேன். இதுக்கு பதில் என்னப்பா? ஹலோ, இதுக்கு பதில் சொல்லுங்க. x/2 வெரி குட். x/2 root of a² - x² a² - x² plus a²/2 sin inverse x/a. sin inverse of x/a. சரிங்களா? ஸோ இந்த பதில வந்து எப்பயுமே வந்து என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னாக்கா ஞாபகத்துல வச்சுக்கணும். இதை உங்களுடைய நோட்னுடைய முதல் பக்கத்துல எழுதி வச்சிருக்க சொல்லியிருக்கேன். இது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு 5 மார்க் எடுக்கிறதுக்கு 90% வாய்ப்பு வந்து கண்டிப்பா உண்டு. இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி நம்ம வாங்குறதுக்கு அதிக வாய்ப்பு வந்து உண்டு. அப்படிங்களா? ஸோ அதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கண்டிப்பான முறையில் நான் சொல்றேன் இல்ல, அதனால உங்களுக்கு வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமாகும். இந்த சூத்திரத்தை பயன்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். சரியா? அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதை நான் ரீகால் பண்ணணுன்றதுக்காக ரீகால் பண்ணேன். லைட்டை எழுதி வச்சுக்கோங்க, ஞாபகப்படுத்திக்கோங்க. எழுதிருப்பீங்க, ஞாபகப்படுத்திக்கோங்க. சரிங்களா? சரி, அடுத்த கணக்கு பார்க்கலாமா? அடுத்த கணக்கு போவோம். அடுத்த கணக்கு வந்து பரவளையம் x² = y மற்றும் x² = y மற்றும் வளைவரை y = |x| ஆகியவற்றால் ஏற்படும் அரங்கத்தின் பரப்பினை காண்க. சரிங்களா?
இப்போ முதல்ல வந்து வரைபடம் தான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? தீர்வுல வரைபடம் தான் முக்கியம். இப்போ உங்களுக்கு இந்த ரெண்டு வளைவரையில ஒரு வளைவரை வந்து தெளிவா தெரியும். என்ன அப்படின்னா x² = yன்ற வளைவரை வந்து உங்களுக்கு தெளிவா தெரியும். அதை நீங்க வரையவும் செஞ்சுக்கலாம். தெரிஞ்சதை முதல்ல எழுதிருங்க. கொஸ்டினை பார்த்துட்டு எது தெரியுதோ அதை இம்மிடியேட்டா எழுதிருங்க. அதுல வந்து சந்தேகமே படாதீங்க. சரியா? எக்ஸ், எக்ஸ் டேஷ், ஒய், ஒய் டேஷ் பென்சில்கிட்ட வந்து குறிச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ x² = yன்றது என்னவா தான் இருக்கும்? அந்த நான் ஸ்கொயர் டேர்ம் ரைட் சைடுல பாசிட்டிவ்ல இருக்கு இல்லையா? ஒய்ன்னு இருக்கு. அப்ப அந்த பக்கம் தான் வந்து அந்த பரவளையம் வந்து திறப்புடையதா இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து என்ன செய்யணும் அப்படின்னா y = மாடுலஸ் எக்ஸ் அப்படின்னா என்னன்றத பார்க்கணும். சரிங்களா? y = மாடுலஸ் எக்ஸ். இது வந்து x² = y. இப்போ y = xனா உங்களுக்கு தெரியும். y = x எங்கிட்டு இருக்கும்? எப்படி இருக்கும்? y = x. y = x எப்படிப்பா போகும்? இந்த கோடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். y = x. யாராவது ஒரு ஆளு y = xன்ற கோடு எப்படி இருக்கும்? இந்த 0ல இருந்து மேல அப்படியே போகும். ஆதி வழியாக செல்லும். சரிங்களா? ஆதி வழியாக செல்லும். அதனால நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா y = xனா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ y = மாடுலஸ் எக்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேவா? நீங்க அட்டவணை போட்டும் நீங்க அந்த கோடை எழுதுறதுனால எழுதிக்கலாம். அட்டவணை போடாம நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுறதுனால எழுதிக்கலாம். நோ ப்ராப்ளம். சரிங்களா? எக்ஸ், ஒய் நம்ம வரைபடத்தை அதாவது கொடுத்துருக்கக்கூடிய வளைவரைக்கு வரைபடம் வரையணும் அப்படின்னா நம்ம தெரிஞ்சது வந்து இந்த அட்டவணை. சரிங்களா? அட்டவணையை பயன்படுத்தி தான் செய்வோம். இந்த அட்டவணையில என்ன செய்வோம்னாக்கா 0 ஒன்று போட்டுட்டு பாசிட்டிவ்ல ஒரு 2 நம்பர், நெகட்டிவ்ல ஒரு 2 நம்பர் எழுதுவோம். சரிங்களா? x = -2னா y = மாடுலஸ் எக்ஸ் என்னவா இருக்கும்? கமான். +2. வெரி குட் சூப்பர். x = -2னாலும் அதை சப்ஸ்டிட் பண்ணா +2 தான் கிடைக்கும். அப்ப -1னாலும் +1 தான் கிடைக்கும். 0னா 0. 1 போட்டா என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். வெரி குட். அப்ப 2 போட்டா 2. அப்ப இங்க 0 0 1 1 2 2 இப்படி போய்கிட்டு இருக்கும். அதே மாதிரி -1 போடும்போது இங்க +1, -2 போடும்போது +2 இப்படியே இங்கிட்டு போய்கிட்டு இருக்கும். அப்ப இந்த கோடு வந்து என்ன செய்யும் அப்படின்னாக்கா இந்த மாடுலஸ் எக்ஸோட வரைபடம் வந்து இது இங்கிட்டு போய்கிட்டு இருக்கும். இங்கிட்டு வரையும் போது நீங்க வந்து என்ன செய்யணும்னா இங்கிட்டு போய்கிட்டு இருக்கும். சமமா தான் இருக்கும். சரிங்களா? ஸ்கேல் வச்சு போடுங்க. எனக்கு போடுறது கொஞ்சம் சிரமமா இருக்கு. சரியா? அவ்வளவுதான் மேட்டர். இல்ல நான் ஃபங்க்ஷனாவே நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னா -x + x. -x என்னவா இருக்கும் அப்படின்னாக்கா எக்ஸுக்கு மதிப்பு 0 கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அதை -x கன்சிடர் பண்ணணும். பிளஸ்ஸா இருந்துச்சு அப்படின்னாக்கா x > 0. 0ல இருந்தே அது வந்து பாசிட்டிவ்ல போய்கிட்டு இருக்கும். 0 ஒரு பாயிண்ட் குறைஞ்சிச்சுன்னா அது நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கும். ஒண்ணு இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வரைபடம் வரைஞ்சுக்கோங்க. இல்லைன்னா அட்டவணையை போடுங்க. உங்களுக்கு எது வாய்ப்பு எது எளிமையா இருக்கோ நீங்க அதை வந்து என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்திக்கலாம். ஓகேவா? ஸோ இங்க வந்து அதுதான் கான்செப்ட். இப்போ நமக்கு வந்து அடைபடும் பரப்பு வந்து என்ன அப்படின்னாக்கா ரீஜியன்ல நான் குறிச்சுக்கிறேன், அந்த ஷேர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இந்த இருக்கு. இப்போ இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபுறமும் சமம் பரப்பை உடையதா இல்ல வேற வேற பரப்பை கொண்டதா? இருபுறமும் சம பரப்பை கொண்டிருக்குமா வேற வேற பரப்பை கொண்டிருக்குமா? நான் வரைஞ்சது வந்து கொஞ்சம் ஸ்கேல்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நீங்க ஸ்கேல்ல வச்சு நீட்டா போட்டீங்க அப்படின்னா அந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து கரெக்டா இருக்கும். இரண்டு புறமும் சமமா இருக்கிறதா சமம் இல்லாமல் இருக்கிறதா? சமமா தான் இருக்கு. சமமா தான் இருக்கு. அப்ப இந்த சமமா இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு பதில் வந்து சொல்லணும். நான் எதிர்பார்க்கிறேன். என்னதுன்னு சொல்ல முடியுமா? சமச்சீராவா சார்? சமச்சீராக இருக்கிறது. ரெண்டு பக்கம் வந்து சமமா இருக்கு. அப்ப நான் ரெண்டு பக்கம் சேர்த்தே நான் கால்குலேட் பண்ணணும்னு எதுவும் அவசியம் இருக்கா? இல்ல ஒண்ணு கண்டுபிடிச்சா மட்டும் போதும். பெருக்கிறேன் சார். ரெண்டு பேரும் சரியா, அதாவது சைமல்டேனியஸா ரெண்டு பேருமே கரெக்டா ஆன்சர் பண்ணீங்க. ஒரு தடவை கண்டுபிடிச்சா போதும், ஒரு சைடு கண்டுபிடிச்சா போதும். அந்த கேப்ல இன்னொருத்தவங்க என்ன சொல்றீங்க, ரெண்டால பெருக்கிக்கலாம். ஒரு தடவை கண்டுபிடிச்சு, அதாவது ஒரு பாட்டுக்கு கண்டுபிடிச்சு நம்ம ரெண்டால என்ன செஞ்சுக்கலாம்,
பெருக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. உண்மையிலேயே வந்து பர்ஃபெக்ட் ஆன்சர். ஓகேவா? இதுதான் வந்து அந்த தேர்வு எழுதும் போது வந்து அந்த விஷயம் தான் வந்து கரெக்டா ஞாபகத்துக்கு வரும். ரெண்டும் சமச்சீரா இருக்கு. நேத்து வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா நீள்வட்டம் பார்த்தோம். நீள்வட்டத்துக்கு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்எச்சை பற்றி இருக்கிறதுல 4மே சமச்சீரா இருந்ததுனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா ஒரு பகுதிக்கு கண்டுபிடிச்சு 4ஆல பெருக்கணும். இங்க 2 பகுதி சமச்சீரா இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா ஒரு பகுதிக்கு கால்குலேட் பண்ணிட்டு 2ஆல பெருக்கிக்கலாம். சரிங்களா? இங்க சொன்ன அத்தனை விஷயமே வந்து ஞாபகத்துல இருக்கும். அத்தனை விஷயம் சரியானது, அத்தனை விஷயமே வந்து ஞாபகத்துல இருக்கும். ஓகேவா? எந்த விஷயத்தையுமே வந்து என்ன செய்ய முடியாது அப்படின்னா விட்டு கொடுத்துட முடியாது. ஓகேவா? அதனால வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஆன்சர் சொன்னீங்க. ஆனா அந்த அத்தனையுமே வந்து என்ன செஞ்சுக்கணும்னா கன்சிடர் பண்ணுங்க. ஓகே, நம்ம இப்ப என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்கா வலதுபுறத்துல இருக்கக்கூடிய இதுக்கு நம்ம பார்த்துக்கிறோம். இதை வந்து நம்ம இங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா எக்ஸ்எச்சை பற்றி இருக்கிற மாதிரியே நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? எக்ஸ்எச்சை பற்றி இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ வளைவரைகளுக்கு இடைப்பட்ட பரப்பு சூத்திரம் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். இன்னொன்று, வளைவரைகளுக்கு இடைப்பட்ட பரப்புன்னு வந்துட்டாலே வரைபடம் மறைந்தவுடன் வெட்டும் புள்ளி கண்டிப்பா கன்சிடர் பண்ணணும். சரியா? வெட்டும் புள்ளி கால்குலேட் பண்ணணும். வெட்டும் புள்ளின்றது ஒன்றும் கிடையாது. என்ன சொல்லியிருக்கேன் நான்? எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய்ன்னு ஒரு வளைவரை இருக்கு. ஒய் ஈக்குவல் டு மாடுலஸ் எக்ஸ் இருக்கு. மாடுலஸ் எக்ஸை நீங்க வெறும் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம், பிளஸ் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம், இல்ல மைனஸ் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம். நீங்க எப்படி கன்சிடர் பண்ணிக்கிட்டாலும் சரி அதுக்கு தகுந்த ஆன்சர் வரும். பிளஸ் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணி நீங்க போட்டாலும் அதுக்கு ஒரு ஆன்சர் வரும், மைனஸ் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணி நீங்க போட்டாலும் அதுக்கு ஒரு ஆன்சர் வந்து வரும். சரிங்களா? அப்ப நீங்க ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் இங்க எதுக்கு பாசிட்டிவ் எடுத்துக்கேன்னா நான் வலதுபுறம் உள்ள இதுக்கு மட்டும் தான் நான் கண்டுபிடிக்கிறதா நினைச்சு நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? அப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் நான் எதுல பிரதியிடலாம்? 2 சமன்பாடு எழுதியிருக்கேன். என்ன செய்யலாம்னு சொல்லுங்க அப்போ யாராவது. ஃபர்ஸ்ட் சமன்பாடுல பிரதினா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சமன்பாடுல பிரதியிடணும். y = இரண்டாவது சமன்பாட முதல் சமன்பாட்டுல பிரதியிடணும். சரியா? சமன்பாடு 2ஐ 1ல் பிரதியிட. சமன்பாடு 1ல் பிரதியிட. பிரதியிட்டம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய்ன்னு இருக்கிற இடத்துல நான் எக்ஸ்ன்னு போடணும். சரிதானே? அப்ப ஒய் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு இருக்கு. இப்ப இந்த இதுல நம்ம வழக்கமா ஒண்ணு செய்வோம், ஆனா அதை செய்யக்கூடாதுன்னு நான் லாஸ்ட் சம்லே சொன்னேன். இதுக்கு முன்னாடி நடத்தின சம்ல சொன்னேன். இதுல வழக்கமா ஒண்ணு செய்வோம், ஆனா செஞ்சிடக்கூடாதுன்றத நான் பர்டிகுலர் பண்ணி சொன்னேன். என்ன சொன்னேன் அவருக்கா? அந்த எக்ஸ் இந்த சைடு கொண்டு வரணும். இல்ல, அதாவது இந்த சைடு வகுத்தல்ல கொண்டு வரணுமா கழித்தல்ல கொண்டு வரணுமா? அதுதான் முக்கியம். கழித்தல்ல, வகுத்தல்ல கொண்டு வந்துடக்கூடாது. சரிங்களா? ஏன்னா இது வந்து இருபடி சமன்பாடு, நமக்கு 2 தீர்வும் கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா? அப்ப இங்க வந்து நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் இருக்கு. அப்ப எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கலாம். எக்ஸை வந்து நம்ம பொதுவாக எடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 இருக்கும். அப்ப இங்க எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 1, இன்னொன்னு எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்ப இதுல வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 1, இன்னொன்னு வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0. சரிங்களா? ஸோ எக்ஸனுடைய மதிப்பு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. நமக்கு புள்ளிக்கு வந்து ஒய்யும் தேவைப்படும். நமக்கு சமன்பாடு எத்தனை சமன்பாடு இருக்குன்னா 2 சமன்பாடு இருக்கு. என்ன அப்படின்னாக்கா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ்ன்ற ஒரு சமன்பாடும் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்ற ஒரு சமன்பாடு, 2 சமன்பாடு இருக்கு. நம்ம இதுல என்ன செஞ்சுக்கலாம்னா எளிமையா இருக்கிறதுல போட்டுக்கலாம். 2வது சமன்பாட்டுல பிரதியிடலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 1 என 2ல் பிரதியிட. சரியா? பிரதியிட்டம்னா என்ன கிடைச்சிருக்கும்? எக்ஸ் ஈக்குவல் y = 1 ஒய் ஈக்குவல் டு 1 கிடைச்சிடும். அப்ப வெட்டும் புள்ளி வந்து என்னன்னா 1,1 அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளி கிடைச்சிடும். அதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு 0 என 2ல் பிரதியிட. சரியா? பிரதியிட. பிரதியிட்டம்னா என்ன கிடைச்சிருக்கும்? ஒய் ஈக்குவல் டு 0. இந்த எக்ஸை தூக்கி அப்படியே இதுல சப்ஸ்டிட் பண்றீங்க, அவ்வளவுதான். அப்ப இங்க வந்து 0,0 கிடைக்கும். அப்ப வெட்டும் புள்ளி வந்து 1,1 0,0. சரியா? 0,0 நம்ம அப்ப ஆல்ரெடியே குறிச்சிட்டோம். 1,1ன்றது வந்து இந்த இடத்துல தான் இருக்கும். இங்க நம்ம வெட்டிக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா, இதுதான் அந்த புள்ளி. சரியா? படத்துல காமிக்கிறத நம்ம கால்குலேஷன்ல பாத்துருக்கோம். சரியா? படத்துல இந்த இடத்துல வெட்டுறது பாத்தீங்களா, இதை வந்து என்ன அப்படின்னாக்கா 1,1ன்ற புள்ளி இந்த படத்துல காமிச்சதை நம்ம கால்குலேஷன்ல காமிச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம பரப்பளவு ஃபார்முலா வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இப்ப பரப்பளவு ஃபார்முலா வந்து சொல்லுங்க அப்போ. அதாவது இங்க என்ன செய்யணும் அப்படின்னா இரு வளைவரைகளுக்கு இடைப்பட்ட பரப்புன்னு தான் எழுதணும். சரியா? டைரக்டா பரப்புன்னு எழுதிடாதீங்க. சரிங்களா? இரு வளைவரைகளுக்கு இடைப்பட்ட பரப்பு. சரிங்களா? நான் இதை வந்து என்ன செஞ்சுக்கிறேன்னா ஒய்எச்சை பற்றி இருக்கிற மாதிரியே வச்சுக்கிறேன். அதனால y1 மைனஸ் y2 இன்ட்டு dx போட்டுக்கலாம்.
a to bன்றது ஜெனரல் ஃபார்மேட் வச்சுக்கிறேன். சரிங்களா? இங்க dx தான் இருக்கு. நான் அதை எழுதிக்கிறேன். எக்ஸோட லிமிட் எவ்வளோப்பா? எக்ஸோட லிமிட் சொல்லுங்க. எக்ஸோட லிமிட் எங்க இருந்து எது வரைக்கும் இருக்கு சொல்லுங்க பாப்பா. 0 to 1. 0 to 1. ஓகேவா? இந்த 0 to 1ன்றது எல்லாத்துக்கும் புரிஞ்சது தானா? புரியுது சார். ஆமாதான், நான் வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இது வந்து எக்ஸ் வந்து இந்த இடத்துல ஜீரோல ஆரம்பிக்குது, இந்த இடத்துல எங்க முடியுது அப்படின்னாக்கா 1ல முடியுது. அதனால வந்து 0 to 1 இந்த விஷயம் எல்லாத்துக்கும் புரியுது தானா? அதுதான் இப்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? புரிஞ்சவங்களுக்கு ஓகே, ரொம்ப சந்தோஷம். எல்லாத்துக்கும் புரியுது அப்படின்னாலுமே ரொம்ப சந்தோஷம் தான். ஓகேவா? ஓகே, எல்லாரும் புரியுதுன்னு சொல்றீங்க. புரியலன்னா யாராவது கேளுங்க. ஓகேவா? ஸோ 0 to 1. இப்போ y1 வந்து நான் எடுக்கணும். சரியா? இதுல y1 வந்து நான் எங்க எடுக்க, இதுல நான் 2 கொஸ்டின் கேட்பேன். சரியா? y1 என்ன, y2 என்னன்னு கேட்பேன். அதுக்கு அடுத்து நான் என்ன கொஸ்டின் கேட்பேன்னு மட்டும் கேளுங்க. யாராவது சொல்ல முடியுமா? y1 என்ன, y2 என்னன்னு கேட்டதுக்கு நீங்க சொல்லிடுவீங்க. அதுக்கு அடுத்து நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன். அந்த கொஸ்டின் என்ன? ப்ரெடிக்ட் பண்ண முடியுதா? நானே சொல்லவா? இந்த இடம் நானே சொல்லிடுறேன், அடுத்த தடவை நீங்க சொல்லணும். சரியா? y1 என்ன, y2 என்னன்னு கேட்டுட்டு நீங்க சொல்லிடுவீங்க, இது y1 இது y2ன்னு சொல்லிடுவீங்க. சப்போஸ் நீங்க தப்பா எடுத்துட்டா வருத்தப்படணுமா வருத்தப்படக்கூடாதா? வருத்தப்பட வேண்டாம் சார். ஏன்? மைனஸ்ல வரும், நம்ம அதை மைனஸ்ல வரும், அதை வந்து நம்ம பிளஸ்ல மாத்தி எழுதி போயிட்டே இருக்கலாம். சொல்ல புரியுதா? அதனால வந்து ஒரு வருத்தமும் பட வேண்டாம். ஆனா பிளஸ்ல ஆன்சர் வரணும்னு சொல்லி எதிர்பார்த்தீங்கன்னா y1 வந்து மேல உள்ள வளைவரையும் y2 வந்து கீழே உள்ள வளைவரையா மட்டும்தான் இருக்கணும். சொல்ல புரியுங்களா? அவ்வளவுதானே ஒழிய மற்றது எந்த ஒரு வருத்தமோ இதுவோ வந்து ஒரு பதற்றமோ படணும்னு அவசியம் கிடையாது. சரியா? இப்ப இங்க வந்து y1 வந்து நான் மேல உள்ள இதுதான் எடுக்கணும். ஊதா கலர்ல நான் இப்ப வரைஞ்சுக்கிறேன். இதுதான் இந்த வளைவரையோட பேரை வந்து தெளிவா வச்சிருக்கணும். சரியா? இந்த வளைவரையோட பேரு தான் வந்து என்ன அப்படின்னா y = x. சரியா? y = மாடுலஸ் x இருக்கு. ஆனா இந்த சைடு வந்து என்ன அப்படின்னாக்கா இந்த இருக்கு பாத்தீங்களா, பாசிட்டிவ் எக்ஸ்ல தான் எடுக்கணும். சரிங்களா? பாசிட்டிவ் எக்ஸ். அப்போ எக்ஸ் மைனஸ் இங்க சிவப்பு கலர்ல இருக்கு பாத்தீங்களா, இது வந்து y2. அப்ப இங்க வந்து என்ன அப்படின்னாக்கா y = xன்றதுனால x மைனஸ் y2 இந்த இந்த வரைபடத்துல y2. இந்த y2ஓட இதை பாத்தீங்க அப்படின்னா இந்த இருக்கு, நான் அப்படியே டிரா பண்றேன் பாருங்களேன். சரிங்களா? இந்த வளைவரையோட சமன்பாடு என்னன்னா x² = y. அப்ப அதை வந்து y = மாற்றணும். அப்போ y = என்ன வந்திருக்கும், x² வந்துடும். அப்ப இது வந்து x². சரியா எழுதிருக்கோமான்றதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. சரியா? அவ்வளவுதான். இப்ப நீங்க இதை வந்து என்ன செஞ்சுக்கலாம்னாக்கா இன்டகிரேட் பண்ணிக்கலாம். இன்டகிரேட் பண்ணா என்ன வருதுன்னு பாருங்க. ஓகேவா? இன்டகிரேட் பண்ணா இதெல்லாம் ரொம்ப சாதாரண இன்டகிரேஷன் தான். நீங்க வந்து அசால்ட்டா போட்டுருவீங்க. x²/2 மைனஸ் x⁴3/3 0 to 1 1. அப்பர் லிமிட் மட்டும்தான் வேலிடா இருக்கும். நீங்க அதனால 1/2 மைனஸ் லோயர் லிமிட் போடணும் அவசியம் இல்லை. நான் மொத்தமாவே போடுறேன் 1/3. இது அப்பர் லிமிட் நான் மொத்தமா எழுதிட்டேன், மைனஸ் லோயர் லிமிட் நான் மொத்தமா எழுதிட்டேன். சரிங்களா? அப்ப அந்த இது தேவைப்படாது. அப்ப இந்த இதுக்கு வந்து எல்சிஎம் வந்து என்னன்னாக்கா 6. இதை எல்சிஎம் மாத்தோம்னா 3ஆல பெருக்கணும். அப்ப மேலே 3ஆல பெருக்கணும் 3 மைனஸ் இதை எல்சிஎம் மாத்தோம்னா 2ஆல பெருக்கணும். அப்ப மேலே 2ஆல பெருக்கணும் 2 = 1/6. அப்ப இரு வளைவரைகளுக்கு இடைப்பட்ட பரப்பு வந்து இரு வளைவரைகளுக்கு இடைப்பட்ட பரப்பு = 1/6 சதுர. ஓகேவா? புரிஞ்சுதாப்பா? அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? ஏதாவது டவுட் ஏதாவது இருக்கா? எனி டவுட்? அடுத்ததுக்கு போலாமா? போலாம் சார். ஓகே. இப்ப இதுல இன்னொரு முக்கியமான ஒரு சின்ன தகவல் மட்டும் சொல்லணும்னு விருப்பம் இருக்கு. என்ன அப்படின்னாக்கா இந்த டயக்ராம்ல இதை நீங்க எக்ஸ்எச் பற்றி இருக்கிற மாதிரியும் நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுல இங்க கேப் வந்து பாத்தீங்களா, எல்லா விதத்துலையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் எல்லோ கலர்ல டிரா பண்றேன். இந்த கேப் இருக்கு பாத்தீங்களா, இங்கனக்குள்ளேயும் கேப் இருக்கு, இந்த இடத்துலயும் கேப். சார் 2 பக்கம் ஒரே மாதிரி இருக்குங்க. பை 2 போடணும்ல, அந்த 2 போடவே இல்ல. வெரி குட் வெரி குட். அந்த சம்ல சரியா நான் அந்த போட்டுறேன். ஓகே, நான் அதை முடிச்சுட்டேன். 2ஆல பெருக்கணும். அவங்க கரெக்டா சொல்றாங்க பாத்தீங்களா, 2ஆல என்ன செஞ்சிருக்கணும்,
பெருக்கி இருக்கணும், நீங்க பெருக்கல சார் அப்படின்ட்டாங்க. கிரேட், உண்மையிலே தான். ஓகேவா? நம்ம வந்து என்ன செய்யணும், நம்மளுடைய மிஸ்டேக்கை எப்பயுமே அக்செப்ட் பண்ணணும். சரிங்களா? வெரி குட்பா, சூப்பர், எக்ஸலண்ட். அப்போ இதை அடி கொடுத்தோம்னா என்ன கிடைச்சிருக்கும்? 1/3 கிடைச்சிருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 1/3. ஓகேவா? 1/3 சொல்றாங்க. ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து இதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வளைவரைக்கு கீழேயும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்பேஸ் இருக்கு, மேலேயும் பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்கு. இதை நம்ம பார்க்கும்போது என்ன தோணும் அப்படின்னா எக்ஸ் அச்சப்பட்டு இருக்க மாதிரியும் தோண மாட்டேங்குது, ஒய் அச்சப்பட்டு இருக்க மாதிரியும் தோண மாட்டேங்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு முடிவு வந்துட்டீங்க அப்படின்னாலே நீங்க எதனாலும் சூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஆன்சர் வந்து வரும். சரிங்களா? ஸோ அதனால நீங்க வந்து என்ன செய்யணும் அவசியம் இல்லை, கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. நீங்க வாட்டில் வந்து சம்ம வந்து செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஆன்சர் வந்து அந்த ஒய்1 எதை எடுக்கணும், ஒய்2 எதை எடுக்கணும் மட்டும்தான். அதுலயும் நமக்கு சான்சஸ் உண்டு. என்ன சான்சஸ் உண்டுன்னா ஆன்சர் நெகட்டிவ் வந்துச்சுன்னா நீங்க பாசிட்டிவ் போட்டு நீங்க வாட்டில் என்ன செஞ்சுக்கலாம், போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? அதே மாதிரி இதுலயும் பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த மாதிரி தான் இருக்கும். இது ஒய்ஹெச்சையும் கரெக்டா பற்றி இருக்கிற மாதிரி தெரியல சார், எக்ஸ்ஹெச்சையும் கரெக்டா பற்றி இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னா தானே நாங்க போட முடியும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க அதை போட்டுக்கலாம். அந்த ஒய்1 ஒய்2 எழுதும் போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். அந்த கன்ஃபியூஷனை நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? கன்ஃபியூஷனையும் அவாய்ட் பண்ணிட்டு நீங்க வந்து சம் வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்த ஒரு கணக்கு எழுதிடுவோம். என்ன இருக்கு? y ஈக்குவல் டு cos x மற்றும் y ஈக்குவல் டு sin x என்ற வளைவரைகள். ஓகேவா? y ஈக்குவல் டு cos x, y ஈக்குவல் டு cos x மற்றும் y ஈக்குவல் டு sin x என்ற வளைவரைகள் x ஈக்குவல் டு π/4, x ஈக்குவல் டு π/4 மற்றும் x ஈக்குவல் டு 5π/4 என்ற கோடுகள் ஆகியவற்றுக்கு இடையே உள்ள அரங்கத்தின் பரப்பை காண்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபேமஸ் ஒன் இது வந்து, ஃபேமஸ் ஒன். நீங்க பௌதிகம் படிக்க போயிட்டாங்கனாலே முதல்ல வந்து என்னதான் உங்களுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் தான் பேசுவாங்க. பௌதிகம் அப்படின்னா இயற்பியல். சரிங்களா? பௌதிகம்னா இயற்பியல். இயற்பியலுக்கு போயிட்டாலே வந்து உங்களுக்கு என்னதான் சைனு காசு அந்த வேவ் வந்து அடிக்குறக்கா பயன்படுத்துவாங்க. ஓகேவா? ஸோ அதைத்தான் வந்து நம்ம இங்கேயும் வந்து இது பண்ண போறோம். இன்னொன்று இதை எதுக்காக சொல்றேன் அப்படின்னா இந்த பௌதிகத்துல தட் மீன்ஸ் இயற்பியல்ல சரிங்களா இந்த சைன் எக்ஸோட ஃபங்க்ஷன் வந்து மறக்காது. இது எப்படி வரையணும் தெரியல அப்படின்ற ஒரு டவுட்டே நமக்கு வராது. சரிங்களா? சைனா இப்படிதான் சார் இருக்கும், நீங்க போடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சிட முடியும், அழகா சைன் வந்து போட்டு போயிட்டே இருக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கிராஃப் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நீட்டா இருக்கிற மாதிரி நீங்க போட்டு எழுதிருக்கோங்க. சரிங்களா? எக்ஸ் எக்ஸ் டேஷ் ஒய் காஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்க ஸ்டார்ட் ஆகும். இங்க ஸ்டார்ட் ஆகி இது வந்து முடிஞ்சு இப்படி போயிட்டு சரிங்களா? காஸ். இந்த படம் உங்களுக்கு புரியுதா? படம் இந்த படம் புரியுதாப்பா? புரியுது சார். ஓகே தானு பாத்துக்கோங்க. இது வந்து ஆதி. இப்ப இந்த π/4னா கோணம் எவ்வளவுப்பா? π/4 அப்படின்னா கோணம் எவ்வளவு? 45 டிகிரி. வெரி குட், வெரி குட், சூப்பர் சூப்பர். இப்ப π/4னா எவ்வளவுப்பா? π/4 ஒரு சந்தேகம் வருது இல்லையா? வருதா இல்லையா? π/4னா என்னவா இருக்கும், எதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு லைட்டா சந்தேகம் வருதா இல்லையா? ஆமா இல்லைன்னு சொல்லுங்க. ஆமா சார். ஒன்னும் கவலைப்படாதுன்னா
5/4னா 45 தெளிவா சொன்னீங்கல்ல, அதை 5ஆல பெருக்கிடுங்க, அவ்வளவுதான் 5/4. வேற ஒண்ணும் கிடையாது. அப்படிங்களா? 45 தெரிஞ்சிச்சு, இன்ட்டு 5 தானே இருக்கு, அதை பெருக்கிடுங்க, அவ்வளவுதானே ஒழிய கான்செப்ட், வேற ஒண்ணும் கிடையாது. ஓகேவா? அப்ப எவ்வளவு வரும்னு சொல்லுங்க அப்போ. நீங்க பெருக்கி சொன்னாலும் ஓகே தான். 225 எவ்வளவுப்பா? 225 டிகிரி. 225. சரிங்களா? அவ்வளவுதான். இப்ப இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கேப்புக்கு இடையில உள்ள அந்த கான்செப்ட் தான் வந்து கேட்டிருக்காங்க. இப்ப இந்த இடத்துல கோணம் வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்க அப்படின்னா 90 டிகிரி, அதாவது 5/2 அப்படின்னு எழுதலாம். இன்னொன்னு உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன அப்படின்னா 5/4 டேபிள் அப்படின்னு கேட்டாங்கன்னா குழம்பிடக்கூடாது. நான் இப்ப சொல்றதே உங்களுக்கு புதுசா தெரியுற மாதிரி இருக்கும். 5/4 டேபிளா, அது எப்படி சார் அப்படின்னு கேட்டா ஒண்ணும் கிடையாது. 0 × 5/4 0, 1 × 5/4 5/4, 2 × 5/4 5/2, 3 × 5/4 3/4, 4 × 5/4 5, 5 × 5/4 5/4. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க திங்க் பண்ணிக்கிட்டா போதும். ஓகேவா? ஸோ இது வந்து என்னன்னா ஒன்னு 5/2ன்னு சொல்லிக்கலாம், இல்லைன்னா 2 டைம்ஸ் ஆஃப் 5/4ன்னு சொல்லலாம். சரிங்களா? நமக்கு 5/4 தேவை அப்படின்றதுனால. இப்ப இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 180 டிகிரி இங்க. ஓகேவா? அப்ப 180 டிகிரி அப்படின்னாக்கா இது வந்து எவ்வளவுன்னா 4π/4 அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகேவா? 4π/4 சொல்லலாம். இந்த இடத்த வந்து நீங்க என்ன சொல்லலாம்னாக்கா 5π/4 அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? ஸோ அவங்க கேட்டது அப்ப என்னதான் கேட்டிருப்பாங்கன்னா இந்த இடத்துல இந்த 5/4 இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து இந்த இடம் வரைக்கும் அவங்க வந்து கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ 5/4 இந்த இடம், இந்த இடத்துல 5π/4. இப்போ நமக்கு வந்து இந்த எந்த அச்சை பற்றி இருக்குன்றத நமக்கு தெரிஞ்சிடும். எந்த அச்சப்ப பற்றி இருக்கு இந்த வரைபடம்? X அச்சு. அப்ப இடைப்பட்ட பரப்பு தான் கேட்டிருக்காங்க. அந்த 5/4ல இருந்து 5π/4 வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க, அதனால போட்டுக்கலாம். சரிங்களா? இப்ப இந்த x அச்சை பொறுத்து இருக்கு அப்படின்றதுனால நீங்க அந்த இன்டகிரல் y1 - y2 × dx நீங்க வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ y1 வந்து நான் எந்த ஃபங்க்ஷனை நான் எடுக்கணும், y = cos x இருக்கும், y = sin x இருக்கும். எடுக்கவான்னு கேட்டதுக்கு அப்புறமும் நான் ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்வி என்னன்னு சொல்லுங்க அப்போ. கமான். y1 = என்ன எடுக்கலாம், y2 = என்ன எடுக்கலாம் கேட்டுட்டு அதுக்கு அடுத்து ஒரு கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன், அது மட்டும் சொல்லுங்க அப்போ. ரெண்டையும் மாத்தி எடுத்தா என்ன ஆகும்? மாத்தி எடுத்தாலும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவேன். அப்படித்தானே? மாத்தி எடுத்தாலும் தப்பு இல்லை. கரெக்ட், ரொம்ப சரியான பதில். இப்போ y1 = நான் என்ன எடுக்க சொல்லுங்க அப்போ. வேற ஏதாவது குழப்பம் இருக்கா? இந்த குழப்பம் தான் இப்ப நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த குழப்பத்தை நம்ம இங்க நிவர்த்தி பண்ணிட்டோம்னாக்கா எக்ஸாம்ல வந்து நம்ம அடிச்சு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? எப்படி எடுக்கணும் கன்ஃபியூஷன் இருக்கா? y1ன்றது மேல உள்ள வளைவரை. சரிங்களா? இந்த இடத்துல டாட்டட் லைன்ல ரெட் கலர்ல டாட் பண்றேன். இந்த வரைபடத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு தெரிஞ்சா போதும். இந்த வரைபடத்தின் பெயர் என்ன சொல்லுங்க பார்ப்போம். நான் இப்ப சிவப்பு கலர்ல டாட்டட் லைனா போட்டுட்டு வரேன் பாத்தீங்களா, இந்த வரைபடத்தின் sin x. அவ்வளவுதான். y1ன்றது sin x. அப்ப y2ன்றது என்னவாதான் இருக்கும்? cos x. சரிங்களா? வெட்டும் புள்ளி அவங்களே கொடுத்துட்டாங்க. 5/4க்கும் 5π/4க்கும் இடையில வந்து நீங்க பரப்பளவு கண்டுபிடிச்சா போதும் அப்படின்றத கொடுத்தாங்க. அப்படிங்கும்போது நீங்க இங்க இந்த இடத்த வந்து வெட்டும் புள்ளி வந்து கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. சொல்றீங்களா? இப்போ வந்து நேரடியா வந்து என்ன செஞ்சுக்கலாம், இரு வளைவரைகளுக்கு இடைப்பட்ட பரப்பை வந்து நேரடியாவே நீங்க வந்து கால்குலேட் பண்ணலாம். சரிங்களா? இரு வளைவரைகளுக்கு இடைப்பட்ட பரப்பு = இன்டகிரல் x அச்சப்பட்டிருக்கனால y1 - y2 × dx. இங்க வந்து a to bன்றத ஜெனரலா போட்டுக்கிறேன். இன்டகிரல் y1 வந்து நமக்கு என்ன வச்சிருந்தோம் அப்படின்னா sin x - cos x × dx. லிமிட் வந்து 5/4ல இருந்து 5π/4 வரைக்கும். ஓகேவா? இப்ப இந்த இடத்துல வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா தனித்தனியாகவும் எழுதிக்கலாம். 5/4 டைம்ஸ் ஆஃப் 5/4 to 5π/4 sin x × dx - integral 5/4 × 5π/4 × cos x.
இப்போ இந்த இதுல ஒரு சந்தேகம் வந்து அடிபடுதான். எப்பயுமே என்ன செஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னாக்கா, ஏதாவது ஒண்ணு மட்டும் ஃபிக்ஸ் பண்ணணும். நான் இப்ப கேள்வி கேட்கிறேன் பாருங்க, ஒரு 5 நிமிஷம். சரிங்களா? காஸ் எக்ஸை இன்டகிரேட் பண்ண என்ன ரிசல்ட் பாருங்க. காஸ் எக்ஸை இன்டகிரேட் பண்ண சைனஸ் சைன் எக்ஸை இன்டகிரேட் பண்ணா மைனஸ் காஸ் எக்ஸ். மைனஸ் காஸ் எக்ஸ். ஓகே, இவங்க இப்ப சொன்னது வந்து மிக சரியான பதில். சரிங்களா? எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இருந்தாலும் நம்ம எக்ஸாம் எழுதும் போது ஒரு சில பதற்றத்துல நம்ம மாற்றி போடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. சொல்றீங்களா? அதனால ஏதாவது ஒண்ணு மட்டும்தான் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ரெண்டுதையும் வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா மைண்ட்ல வந்து வச்சுக்கிடக்கூடாது. அப்ப ஒண்ணு மட்டும் என்ன அப்படின்னாக்கா, எதை இன்டகிரேட் பண்ணா மைனஸ் வரும் அப்படின்னு மட்டும் நீங்க ஞாபகத்துல வச்சிருந்தா போதும். அவங்க கரெக்டா ஞாபகத்துல வச்சிருந்ததுனாலதான் அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, சைனை இன்டகிரேட் பண்ணும்போது மைனஸ் காசுன்றதை ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. ஓகேவா? அதனால இந்த இடத்துல நமக்கு என்ன தேவை அப்படின்னா, எதை இன்டகிரேட் பண்ணா மைனஸ், அப்போ சைனை இன்டகிரேட் பண்ணாதான் மைனஸ் அப்படின்றத ஞாபகத்துல வச்சிருந்தா போதும். மற்றதை ஈஸியா போடலாம். உண்மையிலே வந்து ரொம்ப சூப்பரா ஆன்சர் சொன்னீங்கப்பா. சூப்பர், எக்ஸலண்ட். ஓகே, ரைட். இப்போ இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னாக்கா இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் காஸ் எக்ஸ் லிமிட் வந்து 5/4 இருந்து 5/4 வரைக்கும். மைனஸ் காஸ் எக்ஸ் இன்டகிரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன அப்படின்னாக்கா வெறும் சைன் எக்ஸ் தான். ஸோ லிமிட் வந்து 5/4 to 5/4. ஓகேவா? இப்போ வந்து நீங்க லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். லிமிட் சப்ஸ்டிட் பண்றதுக்குள்ள அந்த கான்ஸ்டன்ட்டை நீங்க வெளியில எடுத்துக்கலாம். காஸ் 5/4 மைனஸ் காஸ் 5/4 மைனஸ் இங்க வந்து சைன் 5/4 மைனஸ் சைன் 5/4. ஓகேவா? இப்போ மைனஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை முதல்ல எழுதுங்க. 5/4 காஸ் 5/4 ஆன்சர் தெரியுமா? ஞாபகத்துல இருக்கா? காஸ் 5/4 ஆன்சர் எவ்வளவு? 1/√2. வெரி குட். 1/√2 மைனஸ் இங்க வந்து சைன் 5/4 மைனஸ் 1/√2 எழுதிட்டேன். இப்ப காஸ் 5/4 மதிப்பு எனக்கு தெரியலையே, நான் என்ன செய்ய? பை பிளஸ் பை/4 எழுதிக்கலாமா சார்? வெரி குட். 5 பிளஸ் 5/4 எழுதிக்கலாமா சார் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. 5 பிளஸ் 5/4 எக்ஸாக்டா கரெக்டா சொல்றீங்க. ஓகேவா? இன்னொன்னு அதுக்கு முன்னாடியும் ஒரு ஆன்சர் சொன்னாங்க. இன்னொன்னு நீங்க இப்ப சொன்னது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அனலைஸ் பண்ணி பர்ஃபெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஓகேவா? உண்மையிலே வந்து உங்களை நான் அப்ரிஷியேட் பண்றேன். ஓகேவா? 5/4 வந்து எப்படி எழுதணும் அப்படின்றது வந்து பர்ஃபெக்டா அனலைஸ் பண்ணி ப்ரிடிக்ஷன் வந்து சூப்பர். ஓகேவா? வெரி நைஸ். இன்னொன்னு என்ன அப்படின்னாக்கா, நம்ம 225 டிகிரி அப்படின்றதையும் நம்ம வந்து என்ன செஞ்சிருந்தோம், வச்சிருந்தோம். இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா காஸ் ஆஃப் 225 டிகிரி அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டாலும் ஓகே, இல்ல அவங்க சொன்னாங்க இல்லையா அப்படி எழுதிக்கிட்டாலும் ஓகே. 5 பிளஸ் 5/4 அப்படின்னு எழுதிக்கிட்டாலும் ஓகே. இந்த 225 டிகிரியை வந்து நீங்க எப்படி எழுதலாம்னா, காஸ் 225 டிகிரியை 180 பிளஸ் 45 அப்படின்னு எழுதிக்கலாம். அதுதான் அவங்க அப்படி எழுதிட்டாங்க. ஓகேவா? இப்ப இதனுடைய மதிப்புக்கு வந்து நான் ஒரு சின்ன விளக்கம் சொல்லிட்டு நான் உங்களுக்கு பதில் சொல்லிடுறேன். இப்ப இந்த நீங்க வழக்கமா வந்து சொல்லுவீங்களா, இதுக்குரிய விளக்கம் வேணும்னா நான் இன்னொரு கிளாஸ்ல வந்து சொல்றேன். நீங்க வழக்கமா ஆல் சைன் அண்ட் கொசைன், tan and cos. All students take chocolate. என்னப்பா? ஆல் ஸ்டூடெண்ட் Take chocolate. சாக்லேட். ஓகேடா, சூப்பர், வெரி நைஸ். சரிங்களா? இங்க வந்து சைன் அதோடைய ரெசிப்ரோக்கல் என்னது கொசிகன், இங்க tan அதோட ரெசிப்ரோக்கல் காட்டு, இங்க காஸ் அதோட ரெசிப்ரோக்கல் சீக்கண்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இங்க என்ன அப்படின்னாக்கா, இது எத்தனாவது குவாட்ரண்ட்னு பார்க்கணும். நீங்க ரொம்ப தெளிவா என்ன செஞ்சுக்கணும்னா, இது வந்து எத்தனாவது குவாட்ரண்ட்னு பார்க்கணும். இது வந்து 180 பிளஸ் இருக்கிறதுனால இது வந்து 3வது குவாட்ரண்ட். ஓகேவா? இங்க நம்ம எழுதியிருக்கிறதுல எது வந்து இந்த காசுன்றது எத்தனாவது குவாட்ரண்ட்னு பார்க்கணும். இது வந்து 4வது குவாட்ரண்ட். ரெண்டு வேற வேற இருந்துட்டாலே நீங்க முதல்ல மைனஸ் அடையாளம் போடணும். இது உங்களுக்கு புரியுதா? புரியுது சார். இது 3வது குவாட்ரண்ட், இது 4வது குவாட்ரண்ட். ஆங்கிள் இப்படி பார்த்தா 180க்கு மேல இருக்கிறது இது வந்து 3வது குவாட்ரண்ட். காசு வந்து எத்தனாவது குவாட்ரண்ட்ல இருக்குன்னா 4ன்னு இருக்கு. இந்த ரெண்டும் வேற வேற இருந்துட்டாலே நீங்க முதல்ல இந்த கழித்தல் அடையாளத்தை போட்டே ஆகணும். இதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. இது ஃபர்ஸ்ட். இப்ப அதுக்கு அடுத்து வந்து என்ன அப்படின்னா, இந்த கோணத்தை பிரிச்சிருக்கீங்க பாத்தீங்களா, 180 பிளஸோ இல்ல 270 மைனஸோ இல்ல எப்படினாலும் எழுதிக்கலாம் நீங்க. ஓகேவா? வாட் எவர் இட் மே பி, எப்படினாலும் எழுதிக்கலாம். இந்த இடத்துல 180 அதை கன்சிடர் பண்ணாம 90 270 இந்த ஆர்டர்ல நீங்க பிரிச்சிருந்தீங்கன்னா 90 பிளஸ் ஆகும், 270 அதாவது 90 பிளஸ் மைனஸ்
அது மாதிரி 270 பிளஸ் 270 மைனஸ் அப்படி மாத்திருந்தீங்க அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்னா இந்த காசை சைனாவும் சைனை காசாவும் மாற்றணும். அது இல்லைன்னா மாற்ற வேண்டாம். சொல்றா புரியுதுங்களா? 90 270 பகுதியா நம்ம பிரிச்சிருந்தோம் அப்படின்னா காசு சைனாவும் சைனை காசாவும் டேனை காட்டாவும் காட்ட டேனாவும் சீக்கண்டா கொசிகண்டாவும் கொசிகண்டா சீக்கண்டாவும் என்ன செய்யணும்னா மாற்றணும். நீங்க வந்து அப்படி இல்லாதனால நீங்க வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த காசை நீங்க அப்படியே எழுதிக்கலாம். இந்த கோணம் பிளஸ்ல இருந்தாலும் மைனஸ்ல இருந்தாலும் பிளஸ்ல எழுதிக்கலாம். ஓகேவா? அப்ப இதனுடைய மதிப்பு வந்து இங்க என்ன இருக்கு அப்படின்னா மைனஸ் காஸ் 45 இருக்கு. அப்ப காஸ் 45 டிகிரியோட வேல்யூ வந்து என்னன்னா 1/√. அப்ப இதோட மதிப்பு வந்து என்னன்னா மைனஸ் 1/√. இந்த விஷயம் வந்து உங்களுக்கு இப்ப புரிஞ்சிடணும். இல்ல ஏதாவது குழப்பம் இருக்கா? ஓகேவா? இல்ல சந்தேகமா இருக்கா? இல்லைன்னா உங்களுடைய சந்தேகம் என்னன்றதை முடிச்சுக்கலாமா? ஓகே தானப்பா? புரியுது சார். அதே மாதிரி நம்ம இப்ப என்ன செய்யணும்னா சைனுக்கு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்ப நம்ம இப்ப காசுக்கு கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி சைனுக்கு வந்து இந்த 225 போட்டீங்க அப்படின்னா சைன் 180 பிளஸ் 45 பிரிக்கலாம். இது 3வது குவாட்ரண்ட். சைன்ன்றது எத்தனாவது குவாட்ரண்ட்னு பார்த்தோம்? 2வது குவாட்ரண்ட். அப்ப ரெண்டு வேற வேற. செகண்ட் சைன் வந்து மாத்தணும். 180ல இருக்கிறதுனால அதாவது 90 270 இருந்தா தான் இதை சைன் வந்து காசா மாத்தணும். இல்லைன்னா நீங்க அப்படியே வச்சுக்கலாம். அப்ப இதுக்கும் உங்களுக்கு மதிப்பு வந்து என்னதான் கிடைக்குது அப்படின்னா மைனஸ் 1/√2 தான் கிடைக்குது. அப்ப எங்க பதில் வந்து என்ன அப்படின்னா இங்க இருந்து எழுதிக்கிறோம் மைனஸ் காஸ் மைனஸ் 1/√2. சரிங்களா? மைனஸ் 1/√2 மைனஸ் 1/√2 மைனஸ் இங்க என்ன கிடைச்சது? இங்கேயே அதே பதில் தான். சரிங்களா? மைனஸ் 1/√2 மைனஸ் 1/√2 இருக்கு. அப்ப இங்க வந்து மைனஸ் ஆஃப் இது 2 தடவை இருக்கிறதுனால நான் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா மைனஸ் 2 இன்ட்டு 1/√2 எழுதிக்கலாம். மைனஸ் இங்கேயும் நான் என்ன எழுதிக்கலாம்னா மைனஸ் 2 இன்ட்டு 1/√2 எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ இதை நான் பெருக்கலாம். இந்த மைனஸ் மைனஸ் பெருக்கணும்னா ப்ளஸ் ஆயிரும். 2/√2 இருக்கும். ப்ளஸ் இங்கே என்ன இருக்கும் அப்படின்னாக்கா 2 இன்ட்டு 2/√2 இருக்கும். இந்த இதை கேன்சல் பண்ணீங்கன்னா இங்க √2 ஆயிரும். இங்க இதை கேன்சல் பண்ணீங்கன்னா ரூட் ஆயிரும். 2 ரூட் இருக்கிறதுனால 2 இன்ட்டு √2. சரிங்களா? அப்ப இரு வரைகளுக்கு இடைப்பட்ட பரப்பு A ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 2√2 சதுரம். இதுல ஏதாவது சந்தேகம் ஏதாவது இருக்கப்பா? ஓகே தானே? இல்ல சார். ஓகேப்பா. நல்லா புரிஞ்சுதா உங்களுக்கு? அதாவது உங்க பானையில அதாவது தட் மீன்ஸ் உங்களுக்குன்னு ஒரு ஸ்லாங் இருக்கும்ல, ஒரு பானைன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்லாங்ல உங்களுக்கு வந்து புரிஞ்ச மாதிரி இருந்துச்சா? ஏதாவது குழப்புற மாதிரி இருக்கா? இந்த மாதிரி இது இருந்துச்சுன்னா சொல்லிடுங்க. நல்லா புரியுதுன்னா புரியுதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். புரியுது சார். புரியுது சார். புரியுது சார். நன்றி நன்றி நன்றி. ஸோ அனைவருக்கும் நன்றி. இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த எங்களது கல்லூரி நிர்வாகத்திற்கும் எங்களது கல்லூரி இயக்குனர், முதல்வர் மற்றும் எங்களது துறை தலைவர் அவர்களுக்கும், பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் பள்ளி மற்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும், மாணவ செல்வங்களாகிய உங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.